அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலாதி திருளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்கம் ராமலிங்காபயம். ஐயா சரணாஜி வணக்கம். சாமி, எல்லாருக்கும் வணக்கம். வினோதினி அம்மா வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லா புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. ஐயா தான் உண்மையிலே புத்தாண்டு. நம்மலாம் பழைய ஆண்டு தான். அடுத்த வருஷம் 7ஆம் மாசம் தான் புத்தாண்டு நம்மளுக்கு. ஐயா கரெக்டா பிறந்த நாள் முடிஞ்சு ஐயா புரிது கரெக்டா புத்தாண்டா. 31ஆம் தேதியா நீங்க? அப்ப நாலு நீங்க நானும் 4 தான். ஒரு நியூமராலஜி சொல்றாருங்கய்யா. நியூமராலஜி 31. ஒரு நாள் லேட்டா போறதுதான் உங்களுக்கு ஒரு வயசு குறைச்சிருக்கோம். ஒரு நாள் தான். ஐயா நானும் 31 தாங்கய்யா. மே 31. நாளா இருக்கீங்க. ராகு சம்பந்தமானது 4 நம்பர். என்னது? ராகுவோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க 4 நம்பர். 1 சூரியன், 2 சந்திரன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல நியூமராலஜில. சரி சாமி, ஆரம்பிப்போம். டைம் கூட மார்னிங் 4 மணி பிரப முகூர்த்தம். ஓகேங்க. 4:30 மார்னிங். சாமி நான் என்ன தெரியுமா, சனிக்கிழமை 9:30 சனிக்கிழமை ராவு காலம். எங்க பாட்டி அதையே சொல்லி என்ன மட்டும் திட்டிட்டு இருக்கு அந்த கேள்வி. பிறந்தவனே திட்டுவாங்க, சும்மாவே திட்டுவாங்க. ஆமா, ராவு காலம், ராவு காலம் ராவு காலம் திட்டுவாங்க கேள்வி. ஐயா ராவு ஐயா. அப்பதான் எனக்கே தெரியும் ராவு காலத்துல பிறந்தா சிறப்பு. ஐயாவே ராவு காலம்னாக்கா நம்ம சிறப்பு தான் அப்படின்னு. சாமி ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க? இல்லங்க. ஓகே, படிங்க. இன்னைக்கு 19வது பாட்டு சாமி. ஓகே. அருட்பெருஞ்சோதி அருமையான பாட்டு. இது அருமையான பாட்டு. அருமையான பாட்டு. எப்போது பாக்குற பாட்டு? மானாகி மோகினி. படிங்க சொல்லுமா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். மானாகி மோகினியாய் விந்துவாகி மற்றவையார் காணாத வானமாகி, நானாகி நான் நல்லனாகி நானே நானாகும் பதமாகி, நான் தான் கண்ட தானாகி தானல்லனாகி தானே தானாகும் பதமாகி, சகச ஞானவானாகி வான நடுவில் வயங்குகின்ற மௌன நிலையாகி எங்கும் வளரும் தேவே. மானாகி மோகினியாய் விந்துவாகி மற்றவை. இந்த பாட்டு தான் சிறப்பு. காணாத வானமாகி மற்றையார் காணாகி நான் அல்ல. அதெல்லாம் இல்ல, காணாத வானமாகி தான். காணாத வானமாகி தான் ஃபேமஸ் இது. ஆமா. சரி படிங்கம்மா. மெய்ம்மா. மெய்ம்னா என்ன சாமி? மெய் பொருள். மெய்மொழி பொருள் விளக்கம் எழுதிய நம் பெருமானார் பிரகிருதி சயோக உலகங்களை கூறிய பின்னர் மோகினி சயோக உலகங்களையும் அவற்றிற்கு அடுத்து விந்து சயோக உலகங்களையும் குறிப்பிடுகின்றார். திரையோதச நிலை விளக்கத்திலும் 3வது நிலையாக பிரகிருதி நிலையும், அதை அடுத்து 4வது நிலையாக
மோகினி நிலையையும் நம் பெருமானார் குறிப்பிடுகின்றார். போறோம். இல்லைங்க இல்லைங்க சாமி, என்ன சாமி எல்லாம் சயோ கியோன்னு என்னமோ வருது, இதுக்கு ரொம்ப புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்கு. இல்லைங்க, அந்த விளக்கம் இது எங்க ஐயா இருக்கு? மெய்மொழி பொருள் விளக்கம் எங்க இருக்கு? போறேன்லதான். சரி இல்லைங்க மாமா, இதை படிச்சிடும் இல்லைங்க, இதை படிச்சுட்டு அப்புறம் ஒரு நிலையில போய் பாப்பா, என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த மெய்ப்பொருள் உலகம் வந்து அந்த உலகுன்னு வருமா தானே? ஆமா, அதேதான். அந்த உலகம். சொல்லு சாமி. மெய்மொழி பொருள் விளக்கம் எழுதிய நம்பெருமானார் பிரகிருதி சயோக உலகங்களை கூறி, பிரகிருதின்னு என்ன சாமி? இதுவரை நான் அடிபடுங்க. இதெல்லாம் வந்து வள்ளலார் தானே பார்த்தாரு, நீங்களும் பார்க்கலையா அப்படின்றீங்களா? இல்ல, 209 பார்க்கணுமாங்கய்யா? ஆ 209 இது எடுக்கணுமா? 299 பேஜ் நம்பரா? 209 சாமி. ஐயோ, இது வரிசையா இருக்கு சாமி. கண்டிப்பா அந்த உலகத்துல யாரும் இருப்பாங்க கண்டிப்பா. தெரியலையா அவங்க என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. 201 ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. மெய்மொழி பொருள் விளக்கம் வருமாறு. உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இது வல்லார் பாட்டு இல்லையே இது? உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன். பெரிய புராணம். பேஜ் வந்து 212. இதை முடிச்சிடும் சாமி, இது படிச்சு முடிச்சு அப்புறம் பார்ப்போம். இது முதல் இங்க விளக்கத்தை முடிச்சிடும். மாநாய் மொழியா சொல்றா இல்லையா? இல்லைங்க, பின்னர் மோகினியாய் சயோக உலகங்களையும் அவற்றிற்கடுத்து விந்து சயோக உலகங்களையும் குறிப்பிடுகின்றார். திரையோதச நிலை விளக்கத்திலும் 3வது நிலையாக பிரகிருதி நிலையும், அதையடுத்து 4வது நிலையாக மோகினி நிலையும் நம் பெருமானார் குறிப்பி. சாமி, இப்ப மோகினி எனக்கு சின்ன வயசுல வேற மோகினி சொன்னாங்க. ஆமாவா? அந்த மோகினி அப்ப அந்த மோகினி இல்ல, இது வேற மோகினி. ஆமா. சரி வாங்க இப்ப திறப்போம். 212. ஐயா என்ன இதெல்லாம் தத்துவ உலகம் இல்ல? தெரியல தம்பி. ஏன்னா அந்த இதுல தத்துவ உலகம் தான் போட்டிருக்காங்க. எங்க போட்டிருக்கீங்க? ஆரம்பத்துல வாங்க. எல்லாம் தத்துவம் தான் சார். என்ன தம்பி ஆரம்பத்துல எங்க போட்டிருக்கீங்க? பேஜ் 209. 299 ஆரம்பிக்கல. தத்துவ உலகங்களோ தம்பி, தத்துவ உலகங்கள்னா என்ன அது கொஞ்சம் சொல்லுங்க. உடம்புதான் சார். வேற வேற உலகங்கள் உடம்புதான்பா. உடம்புல இருக்கிறதா? இவ்வளவு இருக்கா உடம்புல? பாருங்க சாமி, அப்பு தேயு வாயு ஆகாய இந்த மாதிரி இருக்கு. அதேதான். அப்புலயே பல கலவைகள் இருக்கு போல இருக்கு. காற்றினில் காற்று அப்படின்னு இருக்கு போல இருக்கு. ஆமா. சரி, இப்ப எங்க மோகினி எங்க இருக்கு சொல்லுங்க. இல்ல இத பாக்குறதுனால எதுவும் பயன் இருக்கா சாமி? விளக்கத்தை பாத்துக்கலாமா? ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது, வேண்டாம் விட்டுருங்க. எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு? ஏற்கனவே நம்மளுக்கு இப்போ 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு.
சரி இப்ப இங்க என்ன சொல்ல வரீங்க? அதை அப்படி சம்மரி முட்டிங்க சாமி. உன்னது பேர் போட்டுக்கிற மோகினா போட்டுக்கா இல்லையா? அதாவது மோகினா மானாகி மோகினியாய் விந்துவாகி. மானாகின்னா என்ன சாமி? மானு மன மாயை சார். மாயை. மோகினியாய் மோகினி மயக்கம். அந்த மோகினி வந்து மயக்குதுன்னுவாங்களே, அது அது ஆமா அதா? ஆமா. விந்துவாகி இந்த ஒளி. சாமி அப்ப வந்து மாயையாவும் அதான் இருக்கு, மயக்கம் தர்றதும் அதான் இருக்கு, விந்துவும் அதான் இருக்கா? ஆமா. என்ன சாமி இது? இப்ப எல்லாமே அதான் இருக்குனாக்கா அப்புறம் என்னதான் பண்றது இப்ப? என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது? இல்ல, இந்த பக்கெட்டு ஒரு பக்கெட்டு அடி விடுவது, அந்த பக்கெட்டு அணைச்சிக்குது. என்ன சாமி? விந்தி வழக்கத்தால அறிவு வர வைக்குது, மாயையால அறிவு மழுங்க வைக்குது. ம். திரையோதச நிலை விளக்கத்திலும் 3வது நிலையாக பிரகிருதி நிலையும், அதை அடுத்து 4வது நிலையாக மோகினி நிலையையும் நம் பெருமானார் குறிப்பிடுகிறார். படிக்குமா அடுத்து? முதல் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். 2வது நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு. 3வது நிலை அனுபவத்தை பெற்றவன் ருத்ரன். இந்த அனுபவ நிலையை அடைந்த மூவருள்ளும் அந்த இறைவனை விளங்குகின்றான் என்கின்றார். மலர் மேலும் கடல் மேலும் மலை மேலும் விளங்குகின்ற மூவருவும் வயங்குகின்ற கோவே என்பது மகாதேவ மாலை. மானாக உள்ள 3வது நிலையிலும் மோகினியாக உள்ள 4வது நிலையிலும் விளங்குவோனே, அல்லது மானாகிய அசுத்த மாயையும் மோகினி எனப்படும் சுத்த மாயையும் அவனே என்றும் கொள்ளலாம். ஆகாசத்தில் மின்னல் இடி என்பவை பிண்டத்தில் விந்து நாதம் என்பார். பிண்டத்தினுள்ளே ஒளியாய் விளங்குபவனே. ஓ, இப்பதான் வருது வழக்கமே. ம். முதல் நிலை அனுபவத்தை ஏற்கனவே பார்த்த சாமி. பெற்றுக்கொண்டவன் பிரம்மன். 2வது நிலை எத்தனை வயசு, எத்தனை ஆயுள் காலம் இருக்குன்னு பார்த்தோமே, அதானே? அதான். 2வது நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டவன் விஷ்ணு. 3வது நிலை அனுபவத்தை பெற்றவன் ருத்ரன். இந்த அனுபவ நிலை அடைந்த மூவருள்ளும் அந்த இறைவனை விளங்குகின்றான் என்கின்றார். இது எங்க சொல்றாரு? பாட்டு மறந்து பாட்டு மானாகி மோகினியாய் விந்துவாகியா? எல்லாம் தான் பாட்டு இல்லை. மறந்து பாட்டு தான். சரி, இந்த அனுபவ நிலை அடைந்த மூவருளும் அந்த இறைவனை விளங்குகின்றான் என்கின்றார். மலர் மேலும் கடல் மேலும் மலை மேலும் விளங்குகின்ற மூவுருவுன் வயங்குகின்ற கோவே என்பது மகாதேவ மாலை. ஓ, மலை மேலும் சமே, கடல் மேலும் வந்து இவரு விஷ்ணு, சரியா? மலர் மேலும் வந்து இவரு யாரு? பிரம்மா. மலை மேல் வந்து இவரு சிவன், சரியா? கோவை என்பது மகாதேவ மாலை. மானாக உள்ள 3வது நிலையிலும் மோகினியாக உள்ள 4வது நிலையிலும் விளங்கு. சரி, இதுதான் புரிய மாட்டேங்குது. எப்படி 3வது நிலை 4 எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்க? இது எங்க போட்டிருக்கேன்? இந்த பள்ளியில இப்ப திறக்கணுமா? அது எங்க பேஜ் நம்பர் சொல்லுங்க. மானாக உள்ள 3வது நிலையிலும் மோகினியாக உள்ள 4வது நிலையிலும் விளங்குவோனே, அல்லது மானாகிய அசுத்த சமயம். இந்த மானாகின்றது வந்து தானே அந்த மாயை அவங்க அனுப்பி விட்டாங்களே, அந்த மானு கையில வச்சுக்கிட்டாரு. ஆமா, அதேதான். ஸ்கிரீன் பாருங்க சாமி. இந்த மானா அதே மாதிரிதான். மானாகி பக்கத்துல இவரு வந்து பிரம்மா, இவர் வந்து விஷ்ணு. கையில மான இவர் வச்சிட்டு இருக்காரு. சரி, இப்ப என்ன தெரியும் சாமி? அதை விடுங்க, அப்புறம் தேடலாம். அந்த இறைவனை விளங்குகின்றான். சரி, 3வது நிலையிலும் மோகினியாய் உள்ள. சரி, இது சாமி இங்க பாருங்க. மானாகிய அசுத்தமாயையும் மோகினி எனப்படும் சுத்தமாயும். இது என்ன? அசுத்தமாயை சுத்தமாயை. அசுத்தமாயை வந்து உலகியலா, சுத்தமாயை வந்து அருளியலா? உதாரணம் சொல்லுங்க சாமி. அசுத்தமாயை ஒரு உதாரணம், சுத்தமாயை ஒரு உதாரணம் சொல்லுங்க. ஒரே ஆசையெல்லாம் அசுத்தமாயா சார்?
காசு பணம் இது வேணும், பேரு புகழ் ஆமா ஆமா எல்லாம் ஆமா அசுத்த ஆமா. மாயை. சுத்த மாயை நம்ம ஞானம் அடையணும், தாமம் பண்ணணும், அதெல்லாம் சுத்தமாயி. அதுவும் மாயையா? அப்புறம் இப்ப என்னதான் பண்றது? சித்தமாயி சின்ன பாரப்படணும் நம்ம. தம்பி மாயின்னா ஆசை தானே? மாயா பொதுவாக ஆசைன்னா இந்த ஆசை வேணும், சித்தமாயி வேணும் நமக்கு. சுத்த மாயை வேணும், அசுத்த மாயை வேண்டாம். வேண்டாம். அதாவது சாமி இப்ப வந்து உலகியல்ல காசு சம்பாதிக்கணும், இது பண்ணணும் அது பண்ணணும் ஓடுறவங்க இருக்காங்க. அதே வேலையில அருளை பெறணும்னு ஓடுறவங்களும் இருக்காங்க. அருள் தான் வேணும். இப்ப வல்லார் வந்து சொல்லுவாரு, அருள் அடைகிறது என்னோட ஆசை பொங்கி என்னது அணை கடந்துருச்சா, கரை கடந்துருச்சா என்னமோ வரும். ஆசை வெள்ளம் பொங்கி கரை கடந்து போச்சு அப்படின்ட்டு. இப்ப வந்து ஆசைய விடணும், ஆசையை விடணும்னு சொன்னது வந்து சாமி ஆசைன்றது விடுறது இல்ல, உலகியல விடுறதுதான் ஆசையை விடணும்ட்டு. சரியா? ஏன்னா ஆசையை நம்ம விட முடியாது. ஏதாவது ஒண்ணு நம்ம அடையணும்னு போயிட்டே இருப்போம். மூன்றாவது ஓகே சரி. மோகினி எனப்படும் சுத்தமாயும் அவனே என்றும் கொள்ளலாம். ஆகாசத்தில் மின்னல் இடி என்பவை பிண்டத்தில் விந்து நாதம் என்பார். ஆகாசத்தில் மின்னல் இடி, பிண்டத்தில் வந்து விந்து நாதமா? ஓ, விந்து வந்து மின்னல் சாமி, இடி வந்து நாதம். அப்ப வெளியில வந்து ஆகாயத்துல வந்து நீங்க என்ன பாக்குறீங்க? மின்னல் பாக்குறீங்க. மின்னல் முடிஞ்ச பிறகு இடி வருது. சரியா? அதே மாதிரி நமக்குள்ள விந்து வந்து மின்னல் மாதிரி உள்ளுக்கு நமக்குள்ள வந்து விந்து பாக்குறோம். புருவ மத்தியில ஒரு ஒளி. சரியா சாமி? பரவிந்து அப்புறம் பரநாதம் அப்படின்னு இருக்குல்ல. புக்ல 275 275 375 இல்ல இல்ல 275 வரும். சொல்லுங்க. ஓ, மோகினி அசயோக கிரியா சக்தி உலகு. முதல்ல பிரகிருதி எங்க சாமி 27 எங்க முதல்ல எங்கதான் இருக்கு? ஒண்ணு நிறைய ஒண்ணு இருக்கு. 1 2 3 1 2 3 இருக்கு. நம்பர் பிரகிருதி திசையோக இச்சா சக்தி உலகு. பிரகிருதி 1, மோகினி 2, விந்து 3. ஓ, இங்க பாருங்க சாமி. ஜீவத்திரையா சுத்த சித்தா சுத்த சுத்த இச்சா கரண பிரயோதிசயோக இச்சா சக்தி. அப்பா சாமி இவ்வளவு பெரிய பேரா இருக்கு. ஆமா. மோகினி சயோக இச்சா சக்தி உலகு, விந்து சயோக இச்சா சக்தி உலகு. சரி ஓகே. அப்புறம் மோகினி அப்புறம் ஓ, 1 2 3 1 2 மோகினி வந்துகிட்டே இருக்கு. ஆமா சாமி. ரெண்டாவது எல்லாமே மோகினியா வருது பாருங்க. ரெண்டாவது மோகினி சயோக ஆதிசக்தி உலகு, மோகினி சயோக பறை உலகு. அப்படியே வரும். அப்புறம் ஜாஸ்தியா வருமா சாமி? அவன் ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றாங்கல்ல, இதுதானோ? நிறைய வருதா? பிரகிருதி திசையோக வருதா? மோகினி வருது பாருங்க. மோகினி எப்படி வச்சு அது பாருங்க. ரெண்டாவது மோகினி சயோக எல்லாம் மோகினியா வருது. அப்புறமா விந்து வருது பாருங்க. விந்து சாமி இதெல்லாம் படிச்சா ஆராய்ச்சி பண்ணா மண்டை கண்டெல்லாம் சுத்தி போயிரும். என்னடா அது வேணாம் சாமி. இதுக்கு இந்த வழக்கத்தை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். சரி சாமி, இங்க முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அண்டத்துல வந்து ஆகாசத்துல மின்னல் இடி என்பவை, பிண்டத்துல விந்து வந்து மின்னல் மாதிரி வெளிச்சம், நாதம் வந்து இடி மாதிரி. ஆனா அது இடி பயமா இல்ல சாமி இருக்குது. அந்த மாதிரி கேக்குது, நாள் அப்படியே கேக்குது. கேட்கணும் இட்டி மாதிரி கேக்குமோ? ஓ, பிண்டத்தினுள்ளே ஒளியாய் விளங்குபவனே, மானாகி மோகினியாய் விந்துவாகி வரைக்கும் முடிச்சிருக்கீங்க சாமி. ஒளியாய் விளங்குபவனேன்னு முடிச்சிருக்கிறீங்க. சரியா? இப்ப இந்த விந்துவாகின்றது வந்து ஒளியாக விளங்குறான், உள்ளுக்கு வெளியே 2 இடத்துலயும்.
வெளியில வந்து மின்னல். ஆமா. எதுக்கு மின்னல் எடுக்கணும்? ஏன் சூரியன் எடுக்க கூடாது? ஏன் நீ இது எடுக்க கூடாது சூரியனை? என்னங்க? எதுக்கு மின்னல் எடுக்கணும் விந்துக்கு? சூரியன் சந்திரன் ஒழிகளா? சந்திரன் தான் வெளிச்சம் இல்லையா? அது சூரியன் இரவல் வாங்கி வருது, அதை விட்டுருக்க. ஒரிஜினலா வெளிச்சம் வர்றது இதாச்சே. மின்னல் தான் ஒரிஜினல். ஓ, மின்னல் தான் ஒரிஜினல் வெளிச்சம். சூரியன் அகிலம் வருது. ஓ சமயம் இல்லைங்க. இப்ப மின்னல் வந்து அக்னில இருந்து வர்றது இல்லையா? அது வந்து எலக்ட்ரிக்கல் இது சமயம் அது. ஆமா ஆமா. மின்னல் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ். அதுதான் இப்ப எட்டுக்கிறோம் பாரு. ஹவ் நான் பேசுறது விளங்குதா? இன்னும் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க. நீங்க எதுவும் காட்ட போறீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஓ, நான் என்னமோ காட்ட போறேன்னு காத்துட்டு இருக்கீங்களா? என்னையும் நம்பி காத்திட்டு இருக்கீங்க. சரி, காட்டிடுவோம். சும்மா பாருங்க லைட்னிங் எப்படி வருதுன்னு. Lightning is electricity, and electricity involves tiny particles. Some particles have a positive charge and some have a negative charge. The two opposite charges pull towards each other. சாமி, இது வந்து அட்டாம்ல வந்து சாமி புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து எலக்ட்ரான் சாமி. நீலது சோப்பு வந்து புரோட்டான். Like the north and south ends of magnets. Usually, electric charges are fairly balanced, but the turbulent winds of a storm cause electric charge. என்ன சொல்றீங்கன்னாக்கா, காத்து அடிக்குதுல மேகத்துல. காத்து அடிச்சோன்னே அந்த காத்து வந்து மேகத்தோட உராயும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உராயும் பொழுது இந்த காத்துல உள்ள அந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் வந்து இந்த மேகத்தோட அடியில பாத்தீங்கன்னா சாமி அப்படியே தட்டையா இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஏன்னா கீழே தானே காத்து அடிக்குதுல, அதுல அப்படியே உராய்ஞ்சி இந்த நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் கீழே வந்து அக்யூமுலேட் ஆயிரும். என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? புரியுதுங்களா? Just to separate within the cloud. Most lightning occurs within the cloud itself, but we're concerned about the lightning between clouds and the ground. ஓகே சாமி, சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா மின்னல் வந்து அந்த அந்த மேகத்துக்குள்ளேயே மின்னல் அடிச்சிருக்கும். பாத்திருக்கீங்களா? அது ஏன் நடக்குதுனாக்கா, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க சாமி. இப்ப உதாரணத்துக்கு இங்க ஒரு சரி, இப்ப இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் ஆன ஒரு இருக்கு. ஐயோ, பாசிட்டிவ் சார்ஜ்ல ஒரு கிளவுட் இருக்கு. ஏன் அப்படி? Particles have a positive charge and some have a negative charge. The two opposite. இந்த கதையிலே வரும். மாத்த வேண்டாம், கதையை மாத்திரமா முடிஞ்சுது. Separate within the cloud. Most lightning occurs within the cloud itself, but we're concerned about the lightning between clouds and the ground. Okay, சாமி, இப்ப வந்து ஒரு பாசிட்டிவ் கிளவுட் இருக்கு. இது வச்சுக்கோமே, பாசிட்டிவ் கிளவுட்னு வச்சுக்கோமே. பாசிட்டிவ்லி சார்ஜ்னா சாமி, இப்ப உதாரணத்துக்கு எல்லா ஐட்டம்லயும் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவ் அது வந்து இழந்துருச்சுன்னா, உராய்வு ஏற்படும் பொழுது நெகட்டிவ் வந்து அது இழந்துருச்சுன்னா அந்த அந்த ஒரு அந்த அந்த பொருள் வந்து பாசிட்டிவ் சார்ஜா மாறிடும். ஓகேவா? ஓகே, இப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு தானே? இது என்ன செய்யும்? பாசிட்டிவும் நெகட்டிவும் எப்போது இழுக்கும்ல, இது என்ன செய்யும்? இந்த கிளவுட்ல இருந்து அப்படியே பொங்கி இன்னொரு கிளவுட்டுக்கு மூவ் பண்ணும். இப்படி மூவ் பண்ணும் பொழுதுதான் நம்ம பாக்குறது வந்து வெளிச்சமா தெரியுது. இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவ் பண்ணுது. இந்த எலக்ட்ரான் இருக்குல்ல, இது அப்படியே எல்லாமே என்ன செய்யும்? இன்னொரு பாசிட்டிவ் கிளவுட் கிட்ட வந்தோன்னா அங்க மூவ் பண்ணும், அப்படியே பாயும் பொழுதுதான் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கா தெரியுது. அவ்வளவுதான். ஆளுக்கு மேல படுது சடாருன்னு. இல்ல, அதுதான் சொல்ல வராங்க.
ஏன்னா பூமி வந்து எப்போதும் பாசிட்டிவ் ப்ரோ. பூமி வந்து பாசிட்டிவ் சார்ஜ், மேகம் வந்து நெகட்டிவ் சார்ஜ். நீ அங்க நின்றுகிட்டு வெட்ட வெளியில நீ நின்றுகிட்டு இருந்தனா எங்க உயரமா இருக்கோ அங்க வந்து அடிக்க சொல்லுவாங்க பாரு. Lightning starts with negative charges moving from the clouds towards the ground. Scientists call it a stepped leader. Meanwhile, an upward leader forms as positive charges move up from the ground, usually from tall objects. ஓகே, இப்ப பாருங்க, இந்த பூமி வந்து எப்போதும் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மேல போக பார்க்கும், நெகட்டிவ் சார்ஜ் வந்து கீழே வர பாக்குது. சரியா? When a stepped leader and an upward leader meet, it makes a path for a much larger and brighter electric current to shoot up into the cloud. This is what we see in the sky as lightning. It happens so quickly that lightning seems to travel from the cloud to the ground when in fact the opposite is true. So, can lightning strike the same place twice? Absolutely. For example, Toronto CN Tower is struck by lightning around 75 times each year. In fact, in August 2011, the tower was shocked a record-breaking 52 times in 84 minutes. But don't worry, the tower was built to withstand it. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த பூமியில வந்து எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் தான். இப்ப எங்க உயரமா இருக்கோ அங்கதான் வந்து முதல்ல மின்னல் வந்து அடிக்கும். ஏன்னா அங்கதான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் மேல ஏறும். அப்ப வெட்ட வெளியில நீங்க நின்றுகிட்டு இருந்தீங்க, இல்ல மரத்துக்கு நின்றுகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அடிச்சுச்சுன்னா அவ்வளவுதான். அது கீழே இறங்கும் பொழுது எது உயரமா இருக்கோ, எங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அங்க வந்துடும். நம்ம வீட்டுல வந்து ஏர்த் ஒயர் இருக்கும், பாத்துறீங்களா? வீட்டு முன்னுக்கு ஒரு ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க சமே. அந்த மின்னல் வந்து பட்டுச்சுன்னா அது வந்து அப்படியே நேரா பூமிக்கு இறங்கி போயிடும், பூமிக்கு இழுத்துட்டு போயிடும். இடிதாங்கியா தமிழ்ல? இப்ப வேலை செய்யறேன்ல, இப்ப நான் அந்த கான்ட்ராக்டரா வேலை செய்யறோம்ல, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரா. சோ எங்களோட வேலை என்னன்னா, இப்ப இந்த ஃபேக்டரிஸ்ல வந்து இந்த லைட்னிங் படும்போது அதை அரெஸ்ட் பண்றதுக்கு நாங்க கொப்பர் டேப் இன்ஸ்டால் பண்ணி எர்திங் இழுப்போம். ஆமா. சோ நீங்க சொல்றது அதான். இப்ப நாங்க தான் அந்த இடிதாங்கியை கூட்டிக்கிட்டு இருக்கோம் இங்க உள்ள ஃபேக்டரிஸ்ல. அந்த இடிதாங்கி இருக்குல்ல, அது வந்து நீ உயரமான இடத்துல விட்டுரும், கீழே விட்டுருந்தா அவ்வளவுதான். எது உயரமா இருக்கோ அங்கேயே தரும். இப்ப மரத்துக்கு அதான் வந்து இப்போ ஒரு வெட்ட வெளியில ஒரு மரம் இருக்கா, மழை பெய்யும் போது அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்காதீங்க அப்படிங்க. ஏன்னா மரத்துல வந்து மின்னல் அடிக்கும், நீங்க கீழே இருந்தீங்கன்னா அவுட்டு. இன்னொரு ரீசன் இருக்கு ஏன் மின்னல் நம்மள அடி. சொல்லு. இப்போ சொல்லுங்க சாமி. இடிதாங்கியெல்லாம் வந்து இப்ப ரெண்டு பண்றீங்க இல்லையா? இந்த கோயில் கோவிலாம் உயரமா இருக்குல்ல? ஆமா, அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? இடி விழுந்து கோயில் கொண்டு விழுதான் அங்க விழுவ மாட்டேங்குது. செப்பு கலசம் அந்த கோபுரத்துல கலசம் போடுவாங்க, கலசத்துல வச்சிருப்பாங்க. கலசத்துல கொப்பர் தாமே சாமி இருக்கு. சரிதான். அங்க ஒயர் இல்லையா? ஆமா, ஒயர் இல்ல போய் இது வச்சிருப்பாங்க சாமி. யாரு கண்டா எங்க என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழ் இங்க சாதாரண ஆள் இல்ல, ஏதோ வேலையை பார்த்துடுறீங்க அங்க. என்ன எப்படி சாமி சொல்லுங்க, ரகசியத்தை பின்னு முழுக்குறீங்க சொல்லுங்க. அங்க விழாதா சாமி? விழாத? விழாத. இறை சக்தியில ஏதோ பண்ணிருக்கிறாங்களோ? விழாத. கோயில்ல விழுவாதா? விழாது. உயரமா இருக்குல்ல, விழாது. ஆனா விழாது. ஆமா, தஞ்சை பெரிய கோயில்ன்றாங்க, மீனாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அவ்வளவு உயரமா இருக்கு. கும்பகோணம் உயரமா கோயில், காஞ்சிபுரம் உயரமா கோயில் சார். கொப்பரை ஒயரே இல்லையா? இப்ப புதுசா போடலையா யாரும்? புது இதுல போடல, கிடையாது. ஏன் விழ மாட்டேங்குது? ரகசியத்தை உடச்சு விடுங்க சாமி. யாரு தெரியும்? மின்ன வந்து ஒதுக்கி போயிடுமா? கலசத்துக்குள்ள இந்த சிறுதானியங்கள்லாம் வைக்கிறாங்க இல்லைங்க, அதுக்கு எதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கு? இல்ல தானியம் ஒண்ணும் பண்ணாங்க. வெள்ளத்துல தானியம், ஆமா, அந்த பஞ்சத்துல உள்ளவங்களுக்கு அந்த காலத்துல அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. தெரியாது, என்ன தெரியாது, ஏதோ பண்றீங்க அவ்வளவுதான்.
ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, என்ன அது, அதை கொண்டு போய் மேல வச்சா சூடு பட்டு அந்த விதெல்லாம் கெட்டு போயிடாது? விதை எங்க இருக்கு விதை? என்ன எங்க இருக்கு விதை? எங்க விதைன்றீங்க? எங்க இருக்கு கலசத்துல தான் விதைய வச்சிருக்கீங்களாமே. கலசு விதையா? இப்பதான் அவங்க சொன்னாங்க. மகேஸ்வரி சொல்லுங்க, என்னதுங்க? சிறுதானியம் இல்லையா? ஐயா சொல்லுவாங்க விதையெல்லாம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. நெல்லு எல்லாம் கலந்து வைப்பாங்களாம். அது நெல்லு தானே இருக்கும். ஐயா நவதானியங்கள் போடுவாங்க ஐயா. இப்ப முடியாது நவதானியம் நினைக்கிறேன். அப்போ அந்த இழுத்துருதோ காலத்துல வச்சிருப்பாங்க. என்னங்க? இப்பதான் குளோபல் வார்மிங் இருக்கிறதுனால இப்ப அது பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். முன்பு அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சி செய்யற காலத்துல இருந்திருப்பாங்க. சார் சொன்னேன் ஏன்னா சார். இல்ல பழைய வேலை இப்போ தஞ்சாவூர் கோபுரம் இருக்கு இல்லையா, இருக்கு. அது மேல டூம் இருக்கு இல்லையா, அது குண்டா, சரி. அது 70 டன்ஸ். அது ஆ 75 டன்னு, 2 டன்ஸ். அது 2000 கிலோ வெயிட். சரி. எப்படி தூக்கி வச்சா? அப்போ கிரையா வந்து இப்போ எப்படி தூக்கி வச்சானா? கிரையெல்லாம் கிடையாது இப்போ. கிரெயின் கிடையாது. சரி. எப்படி தூக்கி வச்சாங்க மேல? அது சாமி, அது ஒரு டெக்னிக் இருக்கு. இல்ல சில வருஷத்துல வந்து கல்லு வெயிட் எல்லாம் போயிரும் சாமி. நம்ம வெயிட்ல போய் வீட்டில் தேடிச்சுன்னா குத்துக்க முடியுமா மேல அவ்வளோ ஆயிரம்? நெல்லை சாமி, இல்ல கல்லே வெயிட் இல்லாம போய் தூக்கி வைக்க வேண்டியதான். வெயிட்லாம் இல்லை சாரம் கட்டி போயிடுச்சு. ஏத்துவோம் சாமி, நாங்க சாரம் கட்டி ஏத்திடுவோம். 78 டன் எழுத முடியாது சார். 1 கிலோ ஆகலாம். 24 கிலோ சார். 2000 கிலோ. ஒரே அப்படியே ஒரே கல். அது ஒரே கல்ல செதுக்கிக்கிற சாமி, எப்படி தூக்க முடியுமா? தமிழங்க சாதாரண ஆளு இல்ல, வேற மாதிரி வேலையை பார்த்திருக்கீங்க. அதுதான் டூம் இருக்கு இல்லையா, மேல கலசம் இருக்கு என்ன சாமி? இது என்ன கலசம் இருக்கு முன்ன மேல? வயரா இருக்காங்க. ஒயர் போட்டிருக்கீங்களா பாப்பமா? இதுல பொண்ணு கிடையாதுயா. இந்த கலசம் யார் வச்சுது? இவங்க புதுசா வச்சாங்களா இல்ல ஒரிஜினலா இருந்துச்சா? ஒரிஜினலா இருக்கலாம். அந்த டூம் இருக்க உள்ள போய் போகும்போது உள்ள பாத்தீங்கன்னா ரவுண்ட்ல இப்போ அது வந்து போட் லைட் போட்டு முடிக்கிறான் சார். அதை நான் உள்ள போல சாமி, ஒரே கூட்டம் அன்னைக்கு. இல்ல போட் லைட் முடிக்கிருக்கான். அப்புறம் அப்படி கொஞ்சம் மறந்துவங்க, கொஞ்சம் மறந்துவங்க, மேல போகணுமா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கோர்த்து இன்னும் கொஞ்சம் போறோம். இது பாருங்க, சைடுல சின்ன கோர்த்து இல்லையா, சைட்ல சின்னதா தெரியுதா? என்ட்ரன்ஸ் 2 இருக்கு, 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. உள்ள கோபுரம் அது. கோபுரம் இதா? இது சொல்றீங்களா? ஆமா, கோபுரம் உள்ள போற வழியாது. சரி. கோபுரம் உள்ள போலாம். உள்ள பிரகாரம் சுத்தி அப்படியே. ஓ, இதுக்குள்ளேயும் போலாம். இது உள்ள போறீங்களா? அது கோபுரம் யாரும் விடல உள்ளுக்கே, எல்லாம் சொல்லவே இல்ல. அதெல்லாம் ஆறுல பண்ணிட்டாங்க. ஓ, நம்ம போற முடியாதா? முடியாது சாமி, நான் இதுல ஏறினேன் சாமி. ரைட், அதுல நீங்க பாருங்க, ஒரு ஓட்ட மாதிரி இருக்கு பாருங்க, இங்க ஒரு படி மாதிரி இருக்கு, இதை பாருங்க, தெரியுதா? இதுலதான் ஏறினேன். உள்ள உள்ள போது பாருங்க. ஆமா, அப்படியே உள்ள அப்படியே உள்ள அப்படியே ஆழ்வ தாரம் அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்து கால் தெய்வம் இருக்கு. ஒரு பொம்பளை பொம்மை இருக்கும், உட்காந்துருக்கும் சிலை. அது சிலை வந்து பாடி தண்ணியெல்லாம் கந்த மாதிரி இருக்கும். கையில கத்தி வச்சிருக்கோம். கத்தி தண்ணியெல்லாம் இரும்பு சத்தம் வரும். அப்புறம் கத்தியும் கல்லுதான். கல்லுதான். இதெல்லாம் சொல்லவே இல்லை சாமி. கையில வந்து கையில கத்தி வச்சிருக்கு இல்லையா, கை பிடிச்சது இல்லையா, நான் நெயில் பாலிஷ் இருக்கும் ரெட் கலர்ல. நெயில் பாலிஷா? ஆமா. அதெல்லாம் பார்க்கவே இல்லை நானு. உள்ள போது. ஓ, இந்த இது கோபுரத்துக்கு உள்ளுக்கு சொல்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. சரி, நீங்க எப்படி உள்ளுக்கு போனீங்க? என்ன சொல்ற, ஆடிட்டர் உள்ளுக்கு விடுவாங்களா? ஆமா. சரி, அப்ப உங்களை வந்து கூட்டு போக வேண்டியதான் சாமி. இவரு பழைய ஆடிட்டரோட பையன் நான் மேல ஏறி பார்க்க போறேன் அப்படி விடுவீவா?
போறான். பழைய பழைய டாக்குமெண்ட் உள்ளுக்கு மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. மாட்டிக்கிச்சு. அந்த மொத வாட்டி வந்து பார்த்தப்ப அங்க வச்சுட்டு விட்டாங்க, அதை போய் எடுக்க. இல்லைங்க, அது கோபுரம் மேல ஸ்கொயர் எப்படி இருக்கு? மேல கோபுரம் ஸ்கொயரா தான் இருக்கு, 4 ஸ்கொயரா தான் இருக்கு. ஆமா, உள்ள போய் போன ரவுண்ட்ல கலர் மாதிரி இருக்கும். ரவுண்டா இருக்கும் உள்ளுக்கு, உள்ள கடல் மாதிரியே இருக்கும், கடல் மாதிரியே இருக்கும். ரவுண்டா கிணறு மாதிரி ரவுண்டா இருக்கும். ஓ, வெளியே வந்து 4 ஸ்கொயரா பாருங்க. சாமி எந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கீங்க? நீங்க அது மூணு சாமி பார்க்க வேண்டிய அதுவும் போகலையா? அங்க போன சாமி, அது ஒண்ணுமா குறுகலா அப்படியே நீட்டா இருந்துச்சா? உள்ள நிக்கிறதுக்கே என்னால முடியும், அவ்வளவு பேர் நிக்கிறீங்க அதான் இதெல்லாம் சாமி. பார்க்க திண்ணூறு எல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்க சாமி, அப்படியே நீட்டா இருக்கு, அப்படியே ஒரு சின்ன இடம் மாதிரி. பெரிய இடம். அப்ப நான் எங்க போனேன்னு தெரியல சாமி, ஒண்டியா அனாதையா அலைஞ்சிட்டு இருந்தேன், எங்க போனேன்னு தெரியல. இப்ப மூலஸ்தானே பெரிய இடம், நல்ல பெரிய இடம். உள்ள போனாங்க ரவுண்டா, அப்படியே கோபுரம் ரவுண்டா தெரியும். மேல போர்டு நெட் தெரியும், இந்த இடம் பிடிச்சிருப்பான். போர்டு நெட் முடியும். அப்படியே நான் போய் பாத்திருக்கீங்க. அந்த மூலஸ்தானத்துல வந்து அந்த வாசல் சின்னதா இருக்கும், உள்ள லிங்கம் பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். அப்படியே மேல போர்டு நெட் போட்டுருப்பான் மேல. ஆமா, ஆனா எப்படி அந்த வாசல் சின்னதா இருக்கு, லிங்கம் பெருசா இருக்கு, எப்படி உள்ள கொண்டு போய் வச்சாங்க? உள்ள கொடைஞ்சிருப்பாங்க போயிட்டு. என்னென்னமோ உலக அதிசயம்ன்றாங்க, இந்தியால இருக்கிறது எல்லாமே அதிசயமா தான் இருக்கு. தாஜ்மஹால் அதிசயம்ன்றாங்க சாமி. சாமி தாஜ்மஹாலமே அதிசயம்ன்றாங்க, இது இன்னும் பார்க்க எவ்வளவு அதிசயமா இருக்கு. நிறைய இருக்கு. தாஜ்மஹால் நார்த்ல இருக்கிறதுனால அதிசயம்ட்டாங்க போல இருக்கு. காஞ்சிபுரம் மலையெல்லாம் ஏம்பலஸ் சிவன் கோயில் இருக்கு. அந்த மாடுதான் கல்யாணம் நடக்கும் நிறைய. சாமி கல்யாணம் பண்ண பகன் உத்தத்துல அப்ப மக்கள் 400 பேர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அன்னைக்கு எல்லாரும். சரி, இந்த மாடு வந்து புல்லு படிச்சிருக்கோம், சிவத்து வாரத்துல நல்லா இருக்கும். காஞ்சிபுரம் புல்லு, காஞ்சி மரம் புல்லா? புல்லு காஞ்சி போயிருக்கும் சார். புல்லு காஞ்சி போயிருக்கோம். ஓகே, காஞ்சிபுரம் புல்லு எடுத்து தமிழை போட்டு வெந்து தண்ணி ஊற்றினா பச்சை பச்சையா புது ஆயிடும், புது ஆயிடும். இல்லைங்க, காஞ்சி போன புல்ல எடுத்து என்ன டம்ளர்ல போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றினா, தண்ணி கொஞ்சம் ஊத்துனா புது செடி மேலே ஆயிடும், பச்சை மாறிடும். அப்பயேவா இல்ல ஒரு 2 நாள் கழிச்சா? அப்பயே. என்ன சாமி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. கிளம்பிடுவோம் ஆராய்ச்சி பண்ண இந்த வருஷம். நான் பழைய முதல்ல யாரும் ஒண்ணும் தெரியும், எல்லாம் இந்த கோயில் தெரியும். சரி, இப்ப இந்த புல்லு இன்னும் இருக்கா? அது மருந்து அடிச்சு கிடக்கும், மடிச்சுட்டு தான் இருக்கும். என்ன புல்லு இது? அருகும் புல்லா? வெறும் சாதாரண புல்லு, அவ்வளவுதான். சாமி நில்லுங்க, சாதாரண புல்லு அங்க உள்ள புல்லு மட்டும் தான் அப்படி ஆகுதா இல்ல அங்க மேல வேற ஆகுது? ஓ, இப்ப இந்த சாதாரண மாடு சாப்பிடுற புல்லு மாதிரி இந்த கோபுரத்திலே முளைச்சிருக்குது. ஆமா, அந்த புல்ல புடுங்கி தண்ணி, காஞ்ச புல்லு தூக்கி தண்ணியில போட்டோமாக்கா திரும்பி பச்சை ஆகுதா? ஆமா. தம்பி இந்த ஆராய்ச்சி பண்ணி எழுந்துருது. ஓ, இறந்தவர்கள் எழுப்புறதா? சரி சாமி, அன்னைக்கு சாமி கல்யாணம் பண்ணுவாங்க. தும்பப்பூ தெரியுமா அவளுக்கு? தும்பப்பூ தெரியாது சாமி. தும்பப்பூ தும்பப்பூ தும்பை வெள்ளையா இருக்கும் பூ, சின்னதா, ரொம்ப சின்ன பூ சார் அது. என்ன சாமி, தும்பப்பூவா? ஆமா, தும்பை. இத பாருங்க, காட்டுறோம் பாருங்க, தும்பை பூ. தும்பை ஒரு பூ. பாருங்க, அது எவ்வளவு சின்ன தெரியுமா? அது ரொம்ப சின்ன பூ. அது அதுல இதானே தும்பப்பூ. அது சின்னதா, அது அந்த பூ சின்னதா. அந்த பூல இவ்வளவு தண்டு மரம் கட்டி போடுவாங்க சார். இந்த பூல கட்டி போடுறாங்களா? இந்த பூல தண்டு மரம் இவ்வளவு தண்டு பெருசா, தண்டு மரம் பெருசா. சரி, அந்த மாதம் கல்யாணம் தண்ணி போடுவாங்க மாலை சாமி. சரி, இது காஞ்சிபுரத்துலயாங்கய்யா? ஆமா, தேவனார் கோயம்புத்தூர் கல்யாணம் நடக்கும். கோயம்புத்தூர். சரியா, இந்த தும்பப்பூல என்ன சிறப்பு இருக்கு? அணிஞ்சுதானா தும்பப்பூவை? சிவம் போட்டுருந்தான் தும்பு மாலை.
தும்பப்பூ மாலை போடுது, அது கஷ்டமான வேலையாச்சு அது. கஷ்டமா எவ்வளோ அந்த பூவில் தண்டு மேலே கட்டலாம் சார். இவ்வளோ பெருசா இவ்வளோ கனமாக இருக்கும் மாலை. எப்படி கட்டணும் தெரியல, கட்டு போறாங்க அன்னைக்கு. அவ்வளவு நிறைய சளி அந்த சைனஸ் பிரச்சனைகளுக்கு பெஸ்ட் மருந்து தும்பை பூவா? ஆமா, சரி வாங்க, ஏற்கனவே நம்ம லேட்டு, இதுல வேற கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துச்சு, பல கோயில்களுக்கு. முக்கியம் வந்து வரல. நீங்க ஆரம்பிச்சு விட்டதுதான். இடி மின்னல்ல போய் தஞ்சாவூர் கோயிலுக்கு போய் இப்ப reverse அதான் இடி மின்னல் போயிட்டு, இடி வந்து இங்க விழுவோம், வீட்டுக்குள்ள கப்பரு இடிஜாக்கின்னு ஆரம்பிச்சாங்க. நான் ஆரம்பிக்கலப்பா, இடிஜாக்கின்னு யாரு சொன்னது? சாமி. எளிதாக தான் சொன்னேன், நீ தான் இடிஜாக்கில அப்புறம் ஏன் கோயிலுக்கு போனீங்க? இதுதான் சாமி, சுருள் விரி உட்டைமழை சுழல் எல்லாம் மறுத்தேடாரு வல்ல. நீங்க வந்து என்ன பண்ணீங்க, உயரமா இருந்தா விழுந்தாலும் சொன்னீங்க, அதுக்காக சொன்ன கோயில்ல விழாதுன்னு. உயரமா இருந்தா அங்க விழுந்தாலும் இருந்தியா இப்ப தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்க? நான் அந்த போனேனா? நீங்க போட்டீங்க, நீங்க தான் படம் போட்டீங்க. இந்த வேலையை பார்த்தது நானா? ஓகே, நன்றிமா. அடுத்து யாரும் படிங்க. மகேஸ்வரமா. நன்றி சார். நன்றி சார். ஒளியோடு கலந்து. ஒளியோடு கலந்த பின் ஏற்படும் அனுபவம் வெளியே. இந்த வெளியானது மற்ற எதனாலும் காண முடியாத தன்மையுடையதை மற்றவையாற் காணாத வானமாகி என்றார். அவ்வளவுதான். இதான் நிறுத்துங்க, நிறுத்திட்டு போங்க. எங்க போனோம்? அவங்க மற்றவையால் காணாத வானமாகி. எங்க போனதுக்கு? வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன், அங்க போனோம். அதான் அது பாட்டு ஆரம்பம். மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் ஆரம்பம். மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன். அதான் அதுக்கு வந்து இப்ப வந்து ஞான தேகத்துக்கு போனோம். சாமி நீங்க இப்படி போயினீங்கன்னாக்கா இப்ப நம்ம இதுக்கு போகணுமே, அந்த மாதிரிதான். சுப்பரா சொல்லி முடிங்க சாமி. இப்ப வள்ளலார் வந்து என்ன சொல்லிருக்காரு? நினைச்சிடப்பா சாமி அந்த பாட்டை முதல் திறந்துட்டு அங்க முடிச்சிருவோம் இல்லைங்க. மண் செய்து கொண்ட சொக்கிதேனுங்கப்பா. மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டதை நான் பாட்டியா? சத்தியம் அருட்பெருஞ்சோதி தந்தையரே இணை பற்றறுத்தல் அதிகம் 60 66 இருக்குங்க பாருங்க. கண்டுபிடிச்சாங்க சாமி. இப்ப நான் கஷ்டப்படுறது இல்ல சாமி, எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு? என்ன சாமி நெட்டு பிரச்சனை படுது? பற்றறுத்தல் 66 மாவட்டம். அப்பா சாமி, யானை மூளை இவங்களுக்கு. லாஸ்ட் பாட்டுங்க. லாஸ்ட் பாட்டுங்களா? ஓகே. அது லாஸ்ட் பாட்டுக்கு முத பாட்டு. மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன். படிங்கம்மா. அது போதும். ஓகே போதும் விட்டுருங்க. மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன். முன் செய்து கொண்டதும் இங்கனம் கண்டீர். இது வரைக்கும் இப்ப வான் வந்து என்ன செஞ்சுக்கிச்சுனாக்கா, காணாத வானமாகி. வான் வந்து மறைச்சுக்கிச்சு தன்னை. தோன்றியும் தோறாமல் இருக்கும். காணாத வானமாகி. இப்ப வானத்தை வந்து யாரும் பார்க்க முடியாது, வெளியே பார்க்க முடியாது. இல்ல மக்களே, கான்செப்ட் புரியுதா? வானனோட மேல அப்படியே நீளமா தெரியுது, அது வானன்னு நினைக்காதீங்க. வானன்றது வெளியே பார்க்க முடியாது. புரியுதா கான்செப்ட்? ஒண்ணு இல்ல, ரொம்ப கஷ்டம் இல்ல. இப்ப உங்க முன்னுக்கு ஒரு வெளி இருக்கு, அது என்னன்னு பார்க்க முடியுதா? அந்த வெளிய முடியாது, வெளியே பார்க்க முடியாதா? அதான் மற்ற காணாத வானமாகி. இது ஞான தேகம் வந்து சாமி தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். சரியா? ஆமா. அப்ப முன் செய்து கொண்டது வான் செய்து கொண்டதை நான் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னாக்கா, வானம் என்ன பண்ணிச்சு, தன்னை முதல்ல பார்க்க முடியாது பண்ணிச்சு. தன்னை மொத்த பார்க்க முடியாது பண்ணிச்சு வானம்.
மற்றவங்க பார்க்க முடியாம பண்ணிக்குது. ம். ஆனால் ஐயா அந்த மாதிரி மற்ற பார்க்க முடியாம தலை பண்ணிக்கிட்டாரு. மத்தவங்க பார்க்க முடியாம தன்னை பண்ணிக்கிட்டாரு. ஆமா, அதான் ஆனா அவரா காட்ட விரும்பினா பார்க்கலாம். அவர் காட்டினா பாடலாம். நான் நினைக்கிறேன் சாமி, அவரோட படம்லாம் இல்லாதனால அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியல. அப்ப நம்ம முன்னுக்கு வந்தாலும் நம்மளுக்கு எங்க தெரிய போகுது வல்லாரா யாருன்னு. சரியா எவ்வளோ எல்லாம் புகார் போடுவாங்க, நிறைய புகார் போடுவான். இல்ல அவரு கண்டிப்பா முக்காலாம் போட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சாமி. ஏன் அது அது இல்ல வெளியே வந்து அவரு வருவார், காட்டுவாரா? காட்டிட்டு பாரு. நான் தான் உடம்புல அப்படி போட்டுதான் வருவார். மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன், வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன். இந்த பாட்டுலாம் சாமி ஒரு காலத்துல உட்காந்து பாராயணம் பண்றதுக்கு காலைல 5 மணிக்கு ஒரு மண்ணு வழங்காது. என்ன தம்பி சுரேஷ், இப்ப மட்டும் விளங்குதானே தம்பி இப்பயாவது கொஞ்சம் புரியுதுப்பா. மண் செய்து கொண்ட சன்மார்க்கது வான் செய்து கொண்டது. இப்ப இங்க போறோம். ஓகே, வான் வந்து காணாத சாமி மற்றவையால் காணாத வானமாகி அப்படின்னா என்ன? மற்ற வானம் வந்து வேற பாபுல இல்ல, எதனாலே வானத்தை பார்க்க முடியலையா? ஓகே, பார்க்க முடியாமா? அந்த மாதிரி வல்லாரையும் யாரும் பார்க்க முடியாது. பார்க்கலாம் சாமி. பார்ப்போம். பாம்பின் கால் பாம்பரியும் நம்ம வல்லாறு மாதிரி ஆட்டமா பார்க்கலாம். பிரவீன் வரா பாரு, இந்த வரமாட்டாருல. பிரவீன் வரல, வரமாட்டாரு. சனிக்கிழமை வருவாரு. சரி, ஏன் தம்பி திருப்பி அங்க கொடுங்க. நான் அனுப்பிவிட்ட பாத்துக்கலாம் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. சரி, அடுத்து படிங்கம்மா. படி தம்பி. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பதே உண்மை. எனவே நானாக இருப்பவன் அவனே. சிறை அனுபவம் ஏற்படுகின்ற வரையில் இறைவனின் இருப்பை அறிய முடியாமல் இருப்பதால் நானல்லனாகவும் இருக்கின்றான். சிறையில இறையாது. நானாகி அதான் சிறை வருது. நான் யோசிக்கிறேன் இப்ப. நானா எங்கடா சிறை வருது? நானாகி நான் அல்லனாகி. சரியா சாமி? நானாகி நானும் இல்ல அப்படின்றாரா? நான் நானா இருக்கேன், ஆனா நான் இல்ல. இருக்கு. எல்லா உயிர்களும் இறைவன் இருப்பதே உண்மை. எனவே நானாக இருப்பவன் அவனே. சரி, நானாகி. சிறைடா சிலையா? இறை 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 அனுபவம். இறை அனுபவம். நானும் சிறை அனுபவம். சிறையில சிறை பிடிச்சாக என்ன அனுபவம் வருது? இறை அனுபவம் ஏற்படுகின்ற வரையில் இறைவனின் இருப்பை அறிய முடியாமல் இருப்பதால் நான் அல்லனாகவும் இருக்கிறேன். சாமி இது கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க சாமி. இது வந்து கன்ஃபியூஷன். எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கான் இல்லையா? எல்லா உயிரிலும் இறைவன் எல்லாத்துலயும் இருக்கான் சாமி. சரி, நான் இருக்கான் இல்லையா? என் உயிரில இருக்கிறான். ஓகே, நானே வந்தான். நானே வந்தா இருக்கிறான். நான் சார் நான் இருக்கேன் இல்லையா? இல்ல இப்ப நான் வந்து சரவணன் சாமி. சரவணனாவும் இறைவன் தான் இருக்கான்றானா? ஆமா, அதான் நானா இருக்கிறான் இல்லையா? அவன் வந்து அந்த அலுவலக இறையப்பட்டாலும் நான் உள்ள நம்ம பார்க்க முடியாது. என்னங்க தெய்வம் உள்ளொலியில பார்த்து பார்த்தாலே நம்ம கூட இருக்கிறான்னு தெரியும். நமக்குள்ள இருக்க அந்த உள்ளொலி பேரொலியை பார்த்துட்டோம். உள்ளொலியை பார்த்துட்டோம். உள்ளே பார்த்தாதான் நம்ம கூட இருக்கிறான்னு தெரியும். சரி, ஆமா. பகலன்னா தெரியாது. இப்ப உதாரணம் சாமி, இப்ப கடவுள் வந்து நம்ம கூட இருக்கிறாருன்னு சொல்றோம். ஆனா நம்மளால உணர முடியல. இருக்காரா இல்லையா? நானாகி நான் அல்லனாகி அப்படின்றது வந்து நமக்குள்ள இருக்கிறான், ஆனா இல்ல. இப்ப உதாரணத்துக்கு சாமி, இப்ப நீங்க ஒரு கல்ல பாக்குறீங்க. கல்லுக்குள்ள கடவுள் இருக்காரு. உடைச்சு பார்த்தாக்க உள்ள என்ன தெரியுது? ஒண்ணும் கிடையாது. நெல்லை சாமி, நான் அது கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப கடவுள் வந்து எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்கின்றார் அப்படின்றாங்களே சாமி. நல்லா யோசிச்சுமாக்கா, எங்கும் நீக்கமர நிறைஞ்சிட்டு இருக்கிறது வந்து வெளிதான். ஆமா தானே? எல்லாத்துக்குள்ளயும் வெளி இருக்கு. இப்ப ஒரு கல்லை உடைச்சுமாக்கா, ஒரு எட்டம்ஸ்க்கும் இன்னொரு எட்டம்ஸ்க்கும் நடுவுல ஒரு வெளி இருக்கு. அப்ப இந்த வெளிதான் வந்து பரமாகாச சுரூபர். ஆனா தெரிய மாட்டேங்குது. சிற்சபை பொற்சபை
ஞான சபை சபைன்னு சொல்றது வந்து ஒரு 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 ஸ்பேஸ் தானே சாமி, ஒரு இடம் தானே, ஒரு ஸ்பேஸ் தானே. இடம் அது ஒரு வெளின்னு சொல்லலாமா? இடம் சொல்லலாம், வெளிதானே. என்ன சபை வந்து ஆன்மா இல்ல? ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளே பதியாகவும், அது சொல்றியா? அது ஒண்ணு இருக்கு விளக்கம். இது வந்து இங்க பிள்ளை பெருவிண்ணப்பம் 3வது பாட்டு இல்ல சாமி, பிள்ளை பெரு விண்ணப்பம் 3வது பாடலாம் 20வது அதிகாரம் 20. 3வது பாட்டு சாமி. இந்த 8 ஒரே பிரச்சனை ஏன்னு தெரியல. படி தம்பி. யார்? நானா? இதா வேணாம், தமிழ் நல்லாவே இருக்காது. சரி விடு, நானே படிக்கிறேன். தானலாதிரையும் உயிர்க்கசைவில்லாத தலைவனே, உயிருக்கு அசைவில்லாத தலைவனே, திருச்சிற்றம்பலத்தே வானலால் வேறொன்றில்லை என உரைப்ப வயங்கிய மெய்யின்ப வாழ்வே, ஊனலால் போதும் இதற்கு படிக்குங்கப்பா. திருச்சிற்றம்பலத்தே வானலால் வேறொன்றில்லை. அவ்வளவுதான். வெளி அப்ப கரெக்டா தான் சொல்றது சாமி. வர வர கொஞ்சம் அறிவு பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? கொட்ட வேண்டியதுதான். பொங்கிச்சுன்னா கொட்ட வேண்டியதா, முடிஞ்சு. திருச்சிற்றம்பலத்தே வானலால் வேறொன்றில்லை. அப்ப வெளிதான் சாமி. அப்ப ஒரு முத வெளியில வந்து பேரொழிய பாக்குறோம், 2வது வெளியில வந்து பொன்னொழிய பாக்குறோம், 3வது வெளியில வந்து உள்ளொழிய பார்த்து கலந்துடுறோம். அவ்வளவுதான். அப்ப நம்மளும் வெளியாயிடுறோம், தெரிய மாட்டோம். ஆமா. இப்ப எல்லா பொருட்களுக்குள்ளயும் எல்லா இடத்துலயும் நீக்குமாறு நிறைந்து நிக்கிறது என்னன்னாக்கா வெளிதான். வெளிதான். அதான் அங்க நீங்க என்ன சொல்றது? இறைவன் வந்து புரியுதுங்களா மக்களே? மக்களே சொல்லுங்க. புரியுதான்னு கேக்குறேன். புரியுதுங்க. அதாவது நம்ம கடவுள் நிலைக்கு போனா நம்மளும் வந்து வெளியாயிருவோமா? அது நம்ம வெளியாயிருவோம், அது விட்டுரு. இப்ப கடவுள் வந்து நீக்க முறை எங்க நிறைஞ்சிருக்காரு சொல்றாங்கல்ல, என்ன எது வந்து நிறைஞ்சிருக்கு எல்லா இடத்துலயும்? வெளிதான். நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, காற்று, எது எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு? காற்று. ஏய் வெளியின காற்றா தம்பி? சண்டல மண்டலத்துக்கு போனா காத்தே இல்லப்பா, மூச்சு விட முடியுமா? பூமி இங்கேயே, பூமியிலே ஒரு ஹைட் மேல போனா காற்று கிடையாது, மூச்சு விட முடியாது. எவரெஸ்ட்ல ஏறுற மூச்சு விட முடியாது, தெரியுமா உனக்கு? பெருமான் ஒரு பாட்டை சொல்லியிருப்பாரு, காட்டு உருவு, கனல் உருவு, கடவுள் உருவுன்னு பாருங்க. இல்ல அது கிடையாது. அது பாட்டுல அதான் சொல்றேன், அது கிடையாது சொல்லுவாரு. காட்டு உருவெல்லாம் கடவுள் உருவம் கிடையாது. அது வந்து வெளி. தம்பி நீ ஏன் காத்துன்னு இப்ப? ஏய் இப்ப ஒரு டப்பால வெக்யூம் போட்டு இழுத்துட்டா காத்து இருக்கு அதுக்குள்ள? இல்ல. அதுக்குள்ள என்ன இருக்கு? வெளி இருக்கு. வெளி மட்டும் தான் எல்லா இடத்துலயும் இருக்கும். வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம். அது வேற சார். இல்ல அது வேற விஷயம்ப்பா. எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் கொட்டுறாங்க சாமி. வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இந்த வாய்க்கு வந்த மாதிரி பேசுது. வெளிக்குள் வெளி கிடந்து சும்மா இருக்கு சுகம், அது வேற வெளி தம்பி. இப்ப உதாரணத்துக்கு நம்மளோட இந்திரியம் எல்லாம் நின்றுச்சுனாக்கா அங்க வந்து ஒரு சூனியம், அது வந்து சூனியம், அதுவும் வந்து வெளிதான். அதே மாதிரி மனசு வந்து நின்றுச்சுன்னா அங்க எம்டியா இருக்கும்ல, எம்டினஸ் சொல்றாரு. அது அதாங்க இந்திரியம் எல்லாம் வெளியில புறத்தால இருக்கு இல்லையா, அதான் வெளி. உள்ள இருக்கு இல்லையா, அதான் வெளிக்குள் வெளியாது. தனுகரணாதிகளை கடக்குறோம் சாமி. தனுன்றது வந்து முத வெளி. அதான் சார், இந்திரியங்கள்லாம் மேல இருக்கு, புறத்தல் வெளியில இருக்கு, அதனால வெளி. அதனால உள்ள இருக்கு, அதனால வெளிக்குள் வெளியாது. வெளிக்குள் வெளி வந்து சும்மா இருக்கும். இப்ப இறைவன் எங்கும் நீக்குமாறு நிறைஞ்சிருக்கிறான் அப்படின்னா, ஏன்னா வல்லார் சொல்றாருல பரமாகாச சொரூபர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப உலக எல்லா அண்டங்களையும் உள்ளுக்கு வச்சிருக்கிறது எது சாமி? வெளிதானே. அது கொண்டு இடம் கொடுத்து கொண்டே இருக்காம.
ஓகே, அடுத்து படிங்க தம்பி. ஓகே தம்பி, நன்றி தம்பி. சுரேஷ், அடுத்து படிங்க. வேற யாரும்? படிக்கிறேங்கய்யா. ம் நான் என்றும் நானாகவே இருக்குமாறு அவன் நானாக விளங்குகின்றான். அத்துடன் அனுபவத்தில் அறியக்கூடியவன் இறைவன். ஆதாரம் தனுகரன் ஆதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவம் ஆகிய அருட்பெருஞ்சோதி அகவல். அனுபவத்தில் நான் கண்ட தானாக விளங்குகின்றான். தன் இருப்பை பிறர் காண ஒட்டாது விளங்குவதால் தான் அல்லான் ஆகி என்றார். ஓ, போறோம் போறோம். இல்லைங்க இல்லைங்க. நான் தான் நானாக கண்டது நானே நானாகும் பதமாகி பதமாகி. இந்த நான் விளக்கத்தை காண சாமி. நானே நானாகும் பதமாகிறே நான் தான் கண்ட. பாரு 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 ஒழுங்கா பாருங்க. இல்லைங்க, நானே நானாகும் பதமாகி. நான் அரணாகி எடுத்து அப்புறம் அடுத்தபடியே சாமி, நான் தான் கண்ட தானாகி அவ்வளவுதான். தான் அரணாகி தானலனாகி. அது வரையும் பாருங்க. ஓகே, நான் என்னும் நானாகவே இருக்குமாறு, நான் என்றும் நானாகவே இருக்குமாறு அவன் நானாக சாமி இது ஒன்று புரியுது. நான் என்றும் நானாகவே இருக்குமாறு நான் நானாகவே விளங்குறேன். ஏகப்பட்ட நான் மண்டை குழம்புது எனக்கு இப்ப. இல்லையா, நீ எப்பவுமே நம்ம எப்பவுமே நானா இருக்க மாதிரி அவன் உள்ள இருக்கிறானே. சரி, உள்ள இருந்தா நான் என்னையும் நானா இருப்பேன்ல, மாற மாட்டேன்ல, அழிஞ்ச மாட்டேன்ல. நான் என்றும் நானாக இருக்க மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. நான் சொல்றது வந்து இப்ப உதாரணம் சரவணன் இருக்கு சாமி, நான் என்ன நான் சொல்றேன். சரி, அவன் நீதான் நான் சொன்னேன் இல்லையா. ம் அவன் உள்ள வந்துட்டானாக்கா நீ எப்பவுமே நானாவே இருப்பீங்க. ஓ, சாமாறு அனைத்தும் தவித்தீங்க எனக்கு ஆமாறு அருளிய அருட்பெருஞ்சோதி. அதாவது ஓகே சாமி, இப்ப நான் சரவணனா இருப்பேன். இதே வந்து இறந்துட்டான்னு வச்சுக்கணும் ஒருத்தன், வேற பேர் எடுத்து இன்னொரு வரவி வந்துருவான். ஆமா, இப்ப நான் எப்ப இருக்கணும் அப்படியே இருப்பேன். இப்ப வல்லாறு சாமி அவர் எப்படி இருக்காரு அப்படிதான் இருக்காரு. வல்லாரதான் இருக்காரு. அதேதான். ஓ, அந்த மாதிரி கான்செப்டா. அத்துடன் அனுபவத்தில் அறியக்கூடியவன் இறைவன். ஆதாரம் தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி. அனுபவத்தில் நான் கண்ட தானாக விளங்குகின்றான். நான் தான் ஆனேனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. சரியா, இப்ப வந்து இந்த நான்ன்றது வந்து நம்ப, தான்ன்றது வந்து அனுபவம். இறைவன் அதான் சொல்றேன், அது வந்து அனுபவம்ன்றீங்க. அனுபவமாகி அருட்பெருஞ்சோதி. அனுபவத்தில் நான் கண்ட தானாக விளங்குகின்றான். இப்ப நான் தான் ஆனேனே அப்படின்னாக்கா நான் அனுபவத்துல பார்த்தது வந்து நீ கலந்துட்டேன்னு அர்த்தம். அந்த அனுபவம் இறை அனுபவம் எனக்கு கிடைச்சிருச்சு. அதாவது சாமி கடவுள் நிலை எறிந்து அம்மையம் ஆயிட்டேன். ஆமா, அதான் தானாகி நான் தான் ஆனேனே. நான் தான் ஆனேனே. சாமி அந்த பாட்டு எங்க இருக்கு சாமி? சும்மா எடுத்து பார்ப்போம், ஒரு நேரம் டைம் இருக்கா? உட்காந்தாச்சு, சொல்லுங்க எங்க இருக்கு இது பாட்டு? நான் தான் ஆனேனே எப்படி ஆரம்பிக்கும்? சும்மா அடிக்கடி எடுத்து பார்க்க வேண்டியதான். நான் வகை தெரியுமா? அமைதியா இருக்கீங்க. மயில வருமாங்கய்யா தெரியல, ஞாபகம் இல்லையா. அவனே கடல்லே இல்லையா? கடல்ல இல்லைன்ட்டாயே. நான் தான் ஆனேனே எப்படி தான் ஆரம்பிக்கும்? ஐயா வணக்கங்க ஐயா, என் பேர் ராமச்சந்திரன். இறை எளிமை விளைத்தல் அதுல வருங்க. படமாட்டேன் தேர் செய்தும் படமாட்டேன். அப்படிங்களா? இறை எளிமை பதிகம் சொல்லுங்கய்யா. 34 படமாட்டேன். 34. நன்றிப்பா, நன்றி. நீங்க புதுசா வரீங்க போல இருக்கு, இப்பதான் உங்களை பாக்குறேன். ஆமாங்க ஐயா. எங்க வரீங்க ஐயா? நானு பாபு ஐயா குரூப். தன் நடைமுறை சன்மார்க்கமா? ஆமா ஆமா, நான் இன்னைக்கு ஃப்ரீயா வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி, அதனால எப்பவுமே நான் யூடியூப் வழியா கேட்டுட்டு இருப்பேன். நிறைய பேர் இதுக்கு வந்திருந்தாங்க, ஆளுநர் மாளிகை. அப்ப நான் உங்களை பத்தி சொல்லி பாராட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு இந்த குரூப்னு. அப்படிங்களா?
ஆமா ஆமா. ஓகே ஓகே நான் நிறைய நிகழ்ச்சியில ஐயாவை பார்த்திருப்பேன், நான் நிறைய பார்ப்பேன். ஐயாவுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப சரியா, சூப்பரா சிறப்பியா, நன்றியா நன்றியா. ஏன்னா எனக்கு அதான் இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது, அதான் சொல்லலான்ட்டு போறேன். ரொம்ப அற்புதமா இருக்கு. இது போல சரி. எந்த இதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேயா ஓகேயா, நன்றியா நன்றியா. தொடர்ந்து இந்த பாருங்க. மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு அது போல விளக்கம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கேயுமே பாராட்டுகள். ஓகேயா அது போல ஓகேயா. ஐயா இருக்கும்போது அது அது வந்து அவரு ரொம்ப அற்புதமான ஒரு இது. அதனால அவரு ரொம்ப நன்றி. நீ கண்டினியூ பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா சரியா, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. தொடர்ந்து வாங்க. சரி சாமி, படிங்க படிங்கம்மா. இப்ப படிங்க, இந்த வாட்டை படிங்க. படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன், நும் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன், ஏமாந்து விடமாட்டேன், கண்டீர் மெய்மை இது நும்மானை விளம்பினும் நும் அடியேன் கெடமாட்டேன், பிறர் மொழிகள் கேட்டிடவும் மாட்டேன், கிளர் ஒளி அம்பலத்தாடல் வளர் ஒளி நும் அல்லால் நடமாட்டேன், என் உள்ளத்தே நான் சாக மாட்டேன், நல்ல திரு அருளாலே நான் தான் ஆனேனே. ஓ, அப்ப நான் சமே சொல்லுங்க. நல்ல திருவருளாலே நான் தான் ஆனேனே, படமாட்டேன், அதனாலதான் படமாட்டேன். சரியா சாமி? ஆமா ஆமா ஆமா. நான் தான் ஆனனால படமாட்டேன், துயர் சிறிதும் படமாட்டேன், இனி நான் பயப்படவும் மாட்டேன். நான் தான் கடவுள் ஆயிட்டேன், நான் ஏன் பயப்படணுன்றாரா? ஆமா ஆமா. உன் பதத்துணையே பிடித்தேன், விடமாட்டேன். ஏன் சாமி ஏமாந்துறதுக்கு வாய்ப்பு உண்டோ? அப்ப சாமி நம்ம என்ன அது ஒண்ணுமே கிடைக்கலையே, இப்ப வல்லார் பொய் சொல்றாரோ ஏமாந்துருவா? நிறைய பேர் போயிடலாம் சார். ஓ, எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு போயிடுறாங்க. போயிடும். மெய்மை இது நும்மானை விளம்பினும் நும் அடியேன் கெடமாட்டேன், பிறர் மொழிகள். ஏன் பிறர் கெடமாட்டேன்னா? நம்ம அடுத்த பேச்சு பேர் தான் கெட்டு போறோம். ஓ, கெடமாட்டேன், பிறர் மொழிகள் கேட்டுட மாட்டேன். ஊராம் பேச்சை கேட்டு கெட்டு போயிட்டான் அப்படின்னு. ஊராம் பேச்சு தெரியல, அங்க சொல்லுவாங்களா அப்படின்ட்டு இங்க சொல்லுவாங்க. ஊராம் பேச்சு கேட்டு கெட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. ஓ, இப்ப சாமி நம்ம என்னடா வாழ்க்கை நீ வாழ்ற, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? நான் பாரு ஜாலியா இருக்கிறேன். ஆன்மீகம் யாரோ வந்து கம்ப்யூட்டர் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் யாராவது சார்? அது யாரும் கேட்கல, அது ஏஐ கேக்குது. அதை அடைச்சிருங்க. அந்த ஏஐ போட்டு விட்டாங்க, அது இல்லாத கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கு. இப்ப ஜூம்ல ஏஐ வந்திருக்கு சாமி. கேன்சல் பண்ணி விட்டுருங்க. சாமி அது என்ன தெரியுமா செய்யுது? இப்ப உதாரணம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, தமிழ்ல பேசுறோம் தானே. நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மீட்டிங் நீங்க வரீங்க, பூந்துட்டு ஏஐட்டு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அவங்க என்ன பேசிருக்காங்கன்னா அது அப்படியே வழக்கம் சொல்லும். இது வரைக்கும் இதை பேசிவிட்டாங்க, இங்க மாத்திட்டாங்க, இதுல சொல்லுது. என்ன லாங்குவேஜ் கேட்டது? தமிழ்நாட்டு. அந்த கேப்ல இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. அந்த கேப்ல இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. சரி, பிறர் மொழிகள் கேட்டிட மாட்டேன், கிளர் ஒளி அம்பலத்தாடல் வளர் ஒளி. அது என்ன சாமி கிளர் ஒளி அம்பலத்தாடல்? அம்பலத்தாடல் புரியுது. ஒளி வந்து அப்படி பிரகாசிக்குதுல்ல. ஓ, வளர் ஒளி நும் ஒளி வளருது சார். பேரொளி இல்ல, பேரொளி வளர். ஓ, பேரொளி அப்புறம் பொன்னொளி அப்படியே உள்ளொளி அப்படி வளர்ந்துகிட்டு போதா? அப்படி சொல்றாரா? நடமாட்டேன், என் உள்ளத்தை நான் சாக மாட்டேன், இன்னும் அல்லால் நடமாட்டேன். ஒன்ன தவிர வேற யாரையும் மனதில் நடமாட்டேன் அப்படி சாமி. அப்புறம் என்ன? என் உள்ளத்தே நான் நடமாட்டேன், என் உள்ளத்தே. ஓ, இதான் சாமி தெய்வம் ஒன்றே எனும் திறமும் அப்படின்னு வரும்னு சொன்னார்ல. அப்ப உள்ளொளிதான், அதுதான் தெய்வம் ஒண்ணு அப்படின்னு எல்லாரும் அதுதான் சொல்றாங்க அப்படின்றதுக்காக நான் சாக மாட்டேன், நல்ல திருவாரூராலே நான் தான் ஆனேன். நான் தான் ஆனனால நான் சாக மாட்டேன்.
ஓகே. ஏன் அந்த கிளரொளி அம்பலத்தாள திரும்ப ஒரு முறை சொல்லுங்க, அது என்னது அர்த்தம் அது? பிரகாசிக்கிறது சார், பிரகாசம். பேரொளி சாமி. தம்பி, அண்டபகிரண்டம் தோற்றா பெருஞ்சோதி மலைன்னு சொல்றாருல, அந்த பிரகாசம் வந்து அண்டபகிரண்டமே தோற்றாம மறைச்சிருமா, நம்ம கண்ணுக்கு அந்த ஒளி மட்டும் தான் தெரியும் போல. ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்காரு ஐயா, அந்த லோரி மின்னுக்கு 8 போட்டு வந்துச்சுனாக்கா உனக்கு ஒண்ணுமே தெரியாம போயிடும். ஆமா, கிளேர் அடிக்கும். அந்த மாதிரி இது அந்த கிளர் ஒளியா, கிளர்ந்து எழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க தம்பி. கிளர்ந்து எழுதான். கிளர்ச்சி அப்படின்றதும் இதுவும் ஒரே ஒரு பொருளா? அதே கிளர் ஒளினா அது அப்படியே தக 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 தகன்னு எரியுதான். அது நெருப்புல தக தகன்னு எரியுது. சாமி இல்லைங்க சாமி, எனக்கு இப்ப சில பாட்டுலாம் ஞாபகம் வருது. கற்பனை கடந்து ஒளி தருமோர் என்னமோ வரும் சாமி. கற்பனை கடந்து ஒளி, கற்பனையே பண்ண முடியாத ஒளியா, அது என்னது இது? கற்பனை கடந்த கருணை மாநிதியவா? இல்ல, கற்பனை கடந்து ஒளி தருமோர் அற்புதம் தெரிஞ்சபைய அற்பெருஞ்சோதி என்னமோ இருக்கு. இருக்கா? இல்ல நானா கற்பனையில சொல்றேன்டா. நான் தான் சன்மார்க்க பித்தடா, சன்மார்க்க பித்த. கற்பனை கடந்து ஒளி தருமோர் அற்புத தெரிஞ்சபை அற்பெருஞ்சோதி. சாமி என்ன சாமி அமைதியா இருக்கீங்க? சாமி, கற்பனை கடந்து ஒளி தருமோர் அப்படின்னு இருக்கா பாட்டு? இல்ல, இருக்கு. கற்பனை கடந்து ஒளி தருமோர் அற்புதம் தெரிஞ்சபை அருட்பெருஞ்சோதி. கற்பனை கடந்து, கற்பனை கடந்த கருணைய, கற்பனை கடந்த கருணைய, கற்பனை கடந்து ஒளி தருமோர்னு தான் வரும்னு நினைக்கிறேன். சன்மார்க்க பித்தை ஏதாச்சும் உளறி விட்டுற போறான் சாமி, எதுவும் ஜாக்கிரதையா இருங்க. கற்பனை முழுவதும் கடந்தவர், கற்பனை முழுவதும் கடந்தொளி தருமோர் அற்புதம் தெரிஞ்சமை அருட்பெருஞ்சோதி. சாமி அதுதான் என்ன சொல்ல வர்றாரு அதுல? கற்பனை, அந்த ஒளி வந்து கற்பனை பண்ண முடியாது. அதான் கிளர் ஒளி. சரியா சாமி? நீங்க தேட லைன் தேடுறீங்க சாமி, கண்டுபிடிச்சாச்சு, விட்டுருங்க. கற்பனை இப்ப உதாரணத்துக்கு சூரிய ஒளியை பார்த்துட்டு இது வந்து சூரிய ஒளி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் முடியாது. அது சாமி 1 கோடி சூரிய பிரகாசமோ என்னமோ இங்க கேள்விப்பட்ட மாதிரி சாமி. 1 கோடி சூரிய பிரகாசம் அப்படி இருக்கா? வல்லார் சொன்னாரா? முடிவு போறது நீ இல்ல சாமி, என்ன முடிக்க போறது இல்ல நீ சாமி. நீங்க என்ன சொன்னீங்க இன்னைக்கு? சொல்ல மாட்டேன் பாத்தீங்களா, திருப்பி ஆரம்பிச்சிட்டீங்க சாமி இந்த கதைய. இப்பதான் நம்பிக்கை இருந்தா நீங்க சாமி 7:30 மணிக்கு வரணும், நீங்க 8 மணிக்கு வந்தீங்க, அப்படின்னா 9:30 தான் முடியும். ஆன்மா வந்து 1 கோடி சூரிய பிரகாசம்னு சொல்லியிருக்காங்க. நான் என்றும் நானாகவே இருக்குமாறு அவன் தானாக விளங்குகின்றான். அத்துடன் அனுபவத்தில் நான் கண்ட தானாக விளங்குகின்றான். தன் இருப்பை பிறர் காண ஒட்டாது விளங்குவதால் தானல்லனாகி என்ற தம்பி, அவன் தன் இருப்பை காண ஒட்டாம தடுக்கிறானா சாமி? அவன் இப்ப உதாரணத்துக்கு சாமி, உங்களுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு சில பேரு இந்த நாத்திகவாதி எல்லாம் கேட்பாங்க, கடவுள் இருக்காரு எங்க காட்டு? காண முடியாது, தெரியல. அடுத்து ஒரு பத்தி படிச்சிருங்கம்மா. இறைவனுக்கும் இணை வேறு எதுவும் கிடையாது. அவனுக்கு ஈடு அவனே. அவனே இதை தானே தானாகும் பதமாகி என்றார். தானே தானாகும் பதமாகி. இது எங்க இருக்கு? தானே தானாகும். அவனுக்கு இன அவனேதான். இன்பத்திறன் 92வது பதிகமா 8வது பாடல். ஒளியாகி ஒளியாய் ஒளிக்கும் தம்பி. இதுதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு வேணாட்டோம். சரியா தம்பி? சொல்லுங்க தம்பி, இதுல என்ன கேள்வி?
இது என்னன்னாக்க வெளியாய் முதல்ல வந்து கடவுள் வெளின்னு சொன்னீங்க. அப்ப வந்து வெளியாகி வெளியாகி வெளியாய் மேல் பெருவெளியாய் பெருவெளிக்கு ஒரு வெளியாய் அழியாகி அது ஆகி அதுவும் அல்லாதாகின்னு சொல்றாரு. அது புரிய மாட்டேங்குது. எப்படி வெளியும் இல்லையா தெரியல. ஒளியாகி பேரொளி. ஒளியாகி பேரொளி மொத ஒளி. ஓகே. உள் ஒளியாகி பொன்னொளி. ஓகே. அடுத்து உள்ளொளி. ஓகே சாமி. ஒளியாகி உள் ஒளியாய், அதாவது சாமி அண்டபகிரண்டம் தோட்ட பெருஞ்சோதி மலை தோன்றியது ஒளிக்குள் ஆடும் அப்படின்னு வருமே சாமி ஒண்ணுன்னா. ஓகே. ஒளியாகின்றது பேரு, அதுக்குள்ள இருக்கிறது வந்து பொன்னொளி, அதுக்குள்ள இருக்கிறது உள்ளொளி. சரி சரி. ஒளியின் ஒளியாய் ஒளிக்குள்ளும் ஓர் ஒளியாய். இந்த ஒளி சொல்றேன் இல்லையா, பிராணம் சொல்றேன் இல்லையா, சரி. அதே கடவுள் இல்ல, அதே கடவுள் இல்ல, அதுக்குள்ள அவன் இருக்கிறான். என்ன சாமி ஒளின்னு சொல்றது எங்க உள்ளுக்குள்ள பாக்குறதா இல்ல வெளியில சொல்றதா? வெளியில சொல்ற ஒளியா? உள்ள பார்த்த வெளியில கிடையாது அதெல்லாம். சரி. வெளி சொல்ற வரால. ஓ, அதாவது இப்ப ஒளியின் ஒளியாய் அப்படின்றது வந்து எதை சொல்றாரு? வெளியில் உள்ள ஒளியை சொல்றாரா உள்ளுக்கா? எல்லாம் உள்ளதான். இது போல உள்ளதான். அது உள்ளதான். ஓகே சரி. ஒளிக்குள்ளே ஒளியாகிறான் அவர. சரி. அந்த ஒளிக்குள்ள ஒரு ஒளி அவனே இருக்கிறான். சரி. வெளியா இருக்கிறான். வெளியா இருக்கிறான். ஓகே. வெளியா இருக்கிறான். வெளியாதான் இருக்கிறான். அப்புறம் என்ன வெளியில வெளியாய்? அது புரியல சாமி. சார் இப்போ வெளியாகி என்ன அர்த்தம்? வெளியாயிருக்கான். இன்டீரியர் போச்சு. ஓ, வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் சாமி. ஆமா ஆமா. வெளியாகி வெளியில வெளியாகி வெளிக்கு மேல வெளியாகி மூணு போகுது. 3 போகுது. மேல் வெளியுமே பெரிய வெளியாயி இது வெளியே வந்துருங்க. புறத்துல. ஆமா, அங்க பெரிய வெளியாயி பெரிய வெளிக்கு ஒளியா பிள்ளை பெரிய வெளி. இதுல வரதுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மெதுவா சொல்லுங்க சாமி, நீங்க வேகமா பேசுறீங்க. அண்டங்க எத்தனை வருதோ கொண்டு இடம் கொடுக்கறல. கொண்டு இடம் கொடுத்து கொண்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வெளின்றது வந்து சாமி எல்லா அண்டத்தையும் வச்சிருக்கு. இன்னும் எவ்வளவு வந்தாலும் அது இடம் கொடுத்துட்டு இருக்கு. அவ்வளவு பெருசு அது. அதான் பெரிய வெளிக்கு வெளியாய். அழியாகி பக்குவம். அதான் பக்குவமா இருக்காங்க. சரி. அதுவாகி அதுவும் அல்லாதாகி. அப்புறம் அப்பாலாய் இல்லைங்க, அதுவாகி அது நான் அது ஆனேனே அப்படின்னு ஒரு சாமி. அதாங்க அதுவாகி அதுவும் அல்லாதாகி. நம்ம அதுவும் சொல்லலாம் இல்லையா? அது அற்புதம். அது அற்புதஞ்சோதி. அது ஓகே. அதுவும் அல்லாதாகி. அதுவும் அல்லாதாகினா என்ன சாமி? வெளியானே வெளியாதுன்னு சொல்ல முடியுமா? வெளியே அதுன்னு காட்ட முடியாதா? ஆமா ஆமா ஆமா. வெளியே வந்து அது எப்படி காட்டுறது? அதான் வெளியே அப்படின்ட்டு முடியாது. அதுவும் அல்லாதாகி. தம்பி ஓகேவாப்பா? தம்பி நீ பாட்டு கேட்டு அப்ப வந்து இல்லப்பா, இன்னும் முடிச்சிடறோம்ப்பா. ஓகே ஓகே. அப்புறம் கேளு. அல்லு அல்லாதாகி. ஓகே. அப்பாலாய் அப்பாலும் அல்லதுவாய். அதான் என்ன விளக்கு நீ கொடுத்தாலும் அப்பாலதான் அவன் இருக்கான். ஓ, நீங்க ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் அப்படிதான் வணங்க மாட்டான். ஒரு விளக்கத்துக்குள்ள அடக்க முடியாது அவனை. அவங்க அப்பாலாம் இருக்கான். அப்ப அப்பாலாம் இல்ல, அவங்க அப்பாலாம் இல்ல. அவன் நிறைவாய் எல்லாம் நிறைஞ்சு தலியாகி. சார் தலி புரியலையா? தலி கொஞ்சம் வந்துடும். தளி
தலி ஞான சபை இல்ல இது எல்லாமா விளங்குன்னு சொல்றாங்க. இது எல்லாம் அவன் தான். மேல சொல்றது எல்லாமே அவன்தான். ஒளியாகி இப்ப நீங்க செஞ்ச ஒளின்னு சொன்னாலும் அவன்தான், வெளின்னு சொன்னாலும் அவன்தான், வெளிக்கு மேல் வெளி அதுன்னு சொன்னாலும் அவன்தான். எல்லா வெளியெல்லாம் அவன் தான். அது அப்பால அதுக்கு அப்பால இருந்து அது வந்து திருவிளையாய் பாட்டுடுங்க. திருவிளையாய். திருவுடையாயா? ஆமா. 6ஆம் திருமுறையா? ஆமா. திருவுடையாய். சிரா திரா சாமி. திரு 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 திருவுடையாய். தீரு. ஆமா. சிற்றபைவாள் மூணாறு. திருவுடையாய் சிற்றபைவாள் மூணாறு. என்ன தம்பி சொல்றீங்க? சித்திரபதியே எல்லாம் தெரிஞ்ச கடவுளே. சிவதரிசனம். நான் ஒரு காலத்துல என்ன மனுச்சு சாமி, பல்லாயிரம் ஏதோ கடவுளை புகழ்ந்து பாட்டு எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. நம்மளே புகழ்ந்துக்குவோம், எதுக்கு இந்த பாட்டை படிப்பா? திருவுடையாய் சிற்றபைவாள் சிவபதியே, எல்லாம் செய்வல்ல தனித்தலைமை சித்த சிகாமணியே, உருவுடை என் உயிர்க்குயிராய் ஒளிர்கின்ற ஒளியே, உண்ணுதோறும் என்னுள்ளத்தை ஊறுகின்ற அமுதே, அருவுடைய பெருவெளியாய் அது அருவுடைய பெருவெளியாய் அது விளங்கும் வெளியாய் அப்பாலுமாய் நிறைந்த அருட்பெருஞ்சோதியனே, மறுவுடையால் சிவகாம வள்ளி மணவாளா. அருடைய பெருவெளி. அருள்னா உருவம் இல்ல, உருவம் கிடையாது. உருவம் இல்ல. ஓகே. அருவமான பெருவெளி. சரி, அது விளங்கு வெளி. அது விளங்கு வெளி. அது உள்ள விளங்குது. இந்த பெருவெளிய இந்த அதுக்குள்ள விளங்குது. அது விளங்கும் வெளியாய். அப்படியா? அதுக்குள்ள வெளியாய். அப்ப அதுக்கப்பாலும் இது நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாது சாமி, ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஆனா வெளி அப்பாலுக்கு அப்பால் அப்பால்னு சொல்லுவாரு, அந்த மாதிரி. ரொம்ப தூரத்துல இருக்கிறானோ, நமக்குள்ள இருக்கிறானே. என்ன இது வெளியே இருக்கிறா உள்ள இருக்கிறா, ஒரே குழப்பம். தம்பி ஓகேவா? கேள்விக்கு வாப்பா. இப்ப வா கேள்வி. இல்ல இப்ப இது புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. நீ வெளின்னு சொன்னாலும் சரி, இல்லன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் அவன்தான். சரிவா. இப்ப என்ன கேள்வினா, இதே நிலைதான் வள்ளல் பெருமானுக்கா என்ன? ஏன்னா வள்ளல் பெருமான் தான் கடவுள் ஆயிட்டாரு. கடவுளே வந்து அவருக்குள்ள கலந்துட்டாருனாக்க அவர்கிட்ட இருக்கிற செட்டு ஃபுல்லா உனக்கு வந்துரும்பா. அவர் ஃபுல்லா வந்து கலந்துட்டாராம. நான் அது ஆனேனே அப்படின்ட்டாரு. நான் தான் ஆனேனே நகை முடிஞ்சுது. கடவுளுக்கு உருவம் கிடையாது, வல்லாருக்கு உருவம் உண்டு. ஆனா இன்னொரு ஒண்ணு இல்ல. கடவுளுக்கு உருவம் கிடையாது. அந்த பையன் கேக்குறான் சாமி, அவர் 2 பேரும் ஒண்ணு இல்ல தெரியுது. இப்ப இதெல்லாம் சொன்னாங்கல்ல, இது எல்லாமே வல்லாருக்கு இருக்கான்னு கேக்குறான். வல்லாருக்கு பொருள் வெளியே பட்டுல இது எல்லாம் இருக்காங்க. வல்லார் உடம்போடுதான் இருக்காரு. வல்லார் உடம்போடுதான் இருக்காரு. இல்லையா? அதுவும் ஏன்னா பெருமான அகவல் என்ன சொல்ற, தன்னூறு எண்ணூறுன்னு வருதுல்ல, அதனால கேக்குறேன். பாடலுக்கு அதெல்லாம் சொல்றாரு. ஆனா இப்ப வந்து வல்லாருக்குன்ற ஒரு தேகம் இருக்குல்ல, அந்த தேகம் வந்து இன்னும் இருக்கு, அது அழியல. அவர் காட்டுனா காட்டலாம், இல்லன்னா வேணாம். புரியுது தம்பி? ஆனா இப்ப சொன்னது எல்லாமே அவருக்கு இருக்கு, அவர்கிட்டயே இருக்கு. ஓகே, நம்ம பாட்டுக்கு வரும் தம்பி. இன்னைக்கு பாட்டை முடிச்ச மாதிரிதான். எங்க மணி ஓடி மணியே போயிருச்சு. எதுக்கு மேல எங்க 9:30 தான். 9:30 தான். சரி சாமி, அடுத்து நானே படிக்கிறேன். நமது நன்றிமா, வினோதமா நன்றி. நமது புருவ மத்தியாகிய திருச்சிற்றம்பலத்தை
ஞான பூரணாகாயம் என்று கூறுவார். இறைவனை ஞான தேகமுடையோன் எனவும் கூறுவார். ஆதாரம் ஜோதிமலை மேல் வீட்டில் தூய திருவமுதம் மேதினி மேல் நான் உண்ண வேண்டினேன். ஓதரிய ஏகா அநேகா எழில் புதுவில் வாழ் ஞான தேகா கதவை திற. இறைவன் ஞான தேகமுடையோன் எனும் நம் பெருமானார் ஏற்ற தாழ்வு ஏதும் கருதாது அனைவருக்கும் அருள்வதால் சகசமாக உள்ளதால் சகச ஞான வானாகி என்று கூறினார். ஓ, இங்க வந்து சகச ஞான வானாகி. அப்ப இறைவனோட தேகம் வந்து ஞான தேகம் சாமி. ஆமா ஆமா. இப்பதான் வெளியா இருக்கிற நீங்க. சரி, அது அப்புறம் பார்ப்போம். என்று தாழ்வு ஏதும் கருதாது. ஓகே. ஞானம் என்பது மோனத்தில் விளைவதே ஆகும். மோனமாகிய தவத்தின் விளைவே வானடுவே வயங்குகின்ற தேவனே என்கின்றார். அந்த தேவன் மௌன நிலையாதலால் வானடுவே வயங்குகின்ற மௌன நிலையாகி என்றார் வள்ளலார். இதுதான் புரியல. என்ன புரியல? எல்லாம் புரியல. மோனமாக தவம் தானே, தவத்தோட தானே. இப்ப எனக்கு ஒரு திடீர்னு இப்ப படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு சிந்தனை தோணுது. இப்ப நம்ம நிறைய ஐட்டத்தை உள்ளுக்கு வச்சிருக்கோம் சாமி. இந்த நிறைய ஐட்டத்தெல்லாம் தூக்கி போட்டுனாங்க இறைவனை பாத்துடலாம் போல இருக்கு சாமி. வெளியே வந்துடும். இப்ப உள்ளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அட்டச்சுக்கிட்டு கட்டுக்குது. அத எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டோமாங்க, வெளியே பாத்துட வேண்டியதான். அதனாலதான் சாமி வல்லரே உலகில விடுங்கப்பா, உலகில விடுங்கப்பா, இன்னும் சேர்த்துக்கிட்டே போறீங்க அப்படின்னு சொல்றாரோ. ஆமா. ஞானம் என்பது மோனத்தில் வருது. தம்பி என்னையா? இல்ல, பை டிஃபால்ட் வந்து நம்ம எம்டியா தான் வந்திருக்கோம், வெளியா தான் வந்திருக்கோம் பாசமா. ஆமா. அப்புறம் இங்க வந்து அந்த பேக்கேஜ் எல்லாம் ஏத்திக்கிட்டோம் நம்மளே. அதோடயா விட்டோம், கூட வேற நிறைய சேர்த்துக்கிட்டோம் வேற. எல்லாம் பிரச்சனை தான் கடைசியில. எல்லாம் மாயை பண்ற வேலை. தமே இத எடுத்துக்கப்பா, இதனால நீ இன்பமா இருக்கலாம்னு சொல்லுது. அப்புறம் மைக்கி காட்டிட்டு அங்க போனா ஒண்ணுமே இல்ல, காணல் நீரா எல்லாம் இருக்கு. சரணையா சொல்லுங்கயா. இந்த என்னது சகசம் அப்படின்னு சொன்னாரு, அது என்னது திரும்பி கொஞ்சம் சொல்லுங்க. இல்லைங்க, தேகமுடையோன் என்னும் நம் பெருமானார் ஏற்றத்தாழ்வு கருதாது அனைவருக்கும் அருள்வதால் எல்லாத்துக்கும் சகசமா. சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. சமமா இருக்காயா எல்லாத்துக்கும். அப்ப இதே போல சகச மலம் கேள்விப்பட்டிருக்கேன், அது வேறங்களா? சகச மலம்னாக்கா எல்லா மலமும் இருக்கான். சகசம். சரி சரி சரி. எல்லாம் பொதுவாக அப்படின்னு அர்த்தம். சரிங்க சார், நன்றிங்க. சகசமாக உள்ளதால் சகச ஞானவானாகி என்றும் கூறினார். ஞானம் என்பது மோனத்தில் விளைவதே ஆகும். அப்ப சாமி நம்ம மௌனமா இருந்தாதான் ஞானம் வருதுன்னு சொல்லுங்க. ஆமா, இப்ப பேசிட்டு இருக்கோம். மோனமாகிய தவத்தின் விளைவே வானடுவே வயங்குகின்ற தேவனே. ஓ, மோனமாகிய தவத்தின் நடுவே. இப்ப தவத்துல வந்து சாமி இந்த வெளிக்குள் வெளி கடந்து தவத்துல வந்து ஒரு சூனியம் ஏற்படுது, சரியா சாமி? அந்த சூனியதான் வானடுவே வயங்குகின்ற தேவனே. வானடுவேனா சூனியனாக்கா அந்த வானம் எப்படி வந்து கோஷமா இருக்கு. கோஷம்ன்ற என்ன சாமி சொல்லுவாங்க? புரியுதா? கோஷம் பூஜ்ஜியமா இருக்கு என்கின்றார். அந்த தேவன் மௌன நிலையாதலால் வானடுவே வயங்குகின்ற மௌன நிலையாகி என்றார் வள்ளுவர். அப்ப தேவன் வந்து மௌன நிலையில தான் கடைக்கு வரானா சாமி? அதுக்குதான் தவம் பண்ணு சொல்லுங்க. சும்மா இருந்தா தானே சுகமே கிடைக்கும் இருக்கீங்களா? சாமி நம்மளால இப்ப இங்க பாருங்க சாமி, நம்மளால சும்மாதான் இருக்க முடியல சாமி. அதுதான் பிரச்சனையே. இப்ப அதேதான். ஏன்னா மனசு வந்து இது செய்யலையே, அதை பண்ணலையே, ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்மள அப்பதான் எல்லா தாட்ஸும் வரும். அப்பதான் சாமி கிளம்புது வரும்.
சாமி எப்பயோ மறந்த வேலை அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நீ வந்து இத பண்ணணும்னு நினைச்ச பத்தியா, அதை நீ மறந்துட்ட, இப்ப போய் செய்யி. ஏன் தெரியுமா? ஏன்? நீ மனதை கட்டுப்படுத்த உட்காந்துக்க இல்லையா, சரி அதுக்கு பிடிக்கலையோ? உள்ளதெல்லாம் கிளம்புது, உமாக்குறதுலாம் கிளம்புதா? உள்ளதான் கிளம்புது. அப்படிதான் வெளியாகணும். ஓ, அது கிளம்பி கிளம்பி அடங்கிரும் போல இருக்கே. ஆமா ஆமா, எல்லாம் அப்ப வெளியாயிடும். சாமி, அப்ப நம்ம தவம் செய்யும் பொழுது அது கிளம்பும் பொழுது அதை பத்தி கேர் பண்ணாம ஆமா, அவங்க பாட்டு நம்ம அப்படியே போறாங்க. கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால, ஆமா இப்ப உதாரணம் சாமி, என் பையன் இருக்கான் சாமி, நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேனாக்கா வந்து இது இது அதுன்னு இப்ப உதாரணம் சாமி, ஏதாவது ஒரு தவளையை பார்த்துட்டான்னு வச்சுங்களேன், ம். அந்த தவளை அங்க இருக்கு, ஐயோ ஆஜாக பூஜாகன்னு ஆர்ப்பம், நான் அதுக்கு கேர் பண்ணவே மாட்டேன், கடைசியில அவனே போயிருவான். அதான். இப்ப அதே மாதிரி மனமும் அடங்கிருது. ஆமா, இப்ப அதேதான். என்னன்னாக்கா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சாமி. நம்ம உட்கார்ந்த உடனே பெரிய ஞானி மாதிரி மன அடங்கலையே ஒரு நிமிஷத்துல உடனே ஆமா இவர் ஆமா வந்து முடியாது, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு கை விட்டுறது. தொடர்ந்து உட்காரணும். ஆமா ஆமா தொடர்ந்து உட்காந்து அமைதியா உட்காந்து அப்புறம் தான் கொஞ்ச நேரம் பிடிக்கிறது தான் அமைதியாகுது. இது எப்படின்னா சாமி, இந்த பிளைட் கிளம்புதுல்ல ம். சாமி, ஆ, ஒரு பெரிய இடி ஸ்டாம்ல இருந்து பிளைட் கிளம்புதுனாக்கா கொஞ்சம் ஏறுறதுக்கு வரும் பொழுது இடையில மழை இடி எல்லாம் இருக்குல்ல, மேகம் எல்லாம் கடந்து போகுது, கட 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 கடன்னு ஆடும், கஷ்டமா இருக்கும். இடிச்சா டம்முன்னு சவுண்டு கேட்கும். அப்புறம் ஒரு லெவலுக்கு போன பிறகு அப்படியே ஸ்மூத்தா போகும். ஆமா, அந்த மாதிரி போல இருக்கு மனம். சரி ஓகே. சொல்லுங்க சாமி, என்ன சொல்ல வந்தீங்க? இல்ல, மேட்ச் இடிச்சா டவுன் அங்கேயும் சவுண்ட் வரும்ல. ஆமா, அங்கே வரும். மோனநிலை என்பது சும்மா இருக்கும் சுகநிலை, சச்சிதானந்த பேரின்ப நிலை. ஓ, இதுதான் சத்து சித்து ஆனந்த பேரின்ப நிலையா? சும்மா இருக்கிறது தான் சாமி. ஆமா, இந்த நீ சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா, மௌன விரதம் இருக்கிறேன் மௌன விரதம் இருக்கேன்னு சொல்லுவாங்களே? நிச்சயமாக. இல்ல சாமி, எனக்கு மௌன விரதம் என்னன்னு புரிஞ்சிச்சு, தாவன் தான் மறந்து மௌன விரதம் சாமி. ஆமா, இவங்க என்ன போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாடை காட்டுவாங்க, எழுதி காட்டுறது. இல்ல நீங்க வந்து வச்சிருப்பாங்க மௌனமா இல்லையே, பேச மாட்டேன். வெளியில என்ன பண்ணுவீங்க? வெந்நீர் வேணுனாக்கா வருங்க சாமி, இங்க பாருங்க, நம்ம ஆட்டம் பாருங்க, அது காட்டுங்க. எப்படி அப்படின்னா இல்ல, அப்படின்னா வெந்நீரா? வெந்நீர்ல அப்படியே ஆவி வருது, அது உள்ளதான் புரியும். இல்ல புரியாது. எப்படி காபி. ஏய் சீக்கிரம் வரும். இன்னைக்குதான் புதுசா கேள்விப்படுறேன் இப்பெல்லாம். வெந்நீர் எப்படி கேக்குறது? ஏன் சாமி இந்த விஷம் பறிச்ச? வாங்க காசு பிடிப்போம், எதுக்கு இப்படி வெந்நீர் கேட்கணும்? நான் வாய் திறந்து கேட்டுறேன், எனக்கு எழுதி காட்டுவேன், வெந்நீர் கொடுப்பா. வெந்நீர் எதுக்கு நான் கேட்கணும்? எதுக்கு நான் வாயை திறந்து பேசி எதுக்கு அது துன்பம்? இறை அனுபவம் யார் மனதை அடக்கி செயல்படாது நிறுத்த தவம் செய்கின்றார்களோ அவரிடத்தை வருவதால் மௌன நிலையாகி எங்கும் வளரும் தேவே என்றார். ஓ, இது சாமி, இது முழுக்க முழுக்க தவம் தான் சாமி. இது இப்ப பாட்டு மௌன நிலையாகி எங்கும் வளரும் தேவே. இப்ப சாமி, இப்ப தவனா எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் சாமி. தவனாக்கா தனுகரணாதிகளை கடக்கிறது தான் தவம். ஆமா ஆமா, அதேதான். இப்ப வந்து தவனாக்கா காட்டுல உட்காந்து பண்றது இல்ல, இல்ல கிடையாது. இகநிலை பொருளாகிய மாயையாக பரநிலை பொருளாகிய ஞான வெளியாக நானாக நான் அல்லதாக நான் கண்ட அவனாக அவனும் அல்லாதாக மௌன நிலையில் வளர்கின்ற ஞான அனுபவமாகி பேரின்ப நிலையாக விளங்கும் தேவனே. இது சம்மரி, இதுதான் சம்மரி. ஆனா இதுல முழுக்க முழுக்க சாமி ஒன்னே ஒண்ணு புரியுது, இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெளிதான் வருது. மொத்தம் வெளியில வெளினாக்கா அது வந்து சூனியத்துல தான் நீங்க வந்து எல்லாமே சாமி. இந்த ஞான சூனியன்னு சொல்றாங்கல்ல, ஆக்சுவலி வந்து என்ன சொல்றாங்க, முட்டாளுன்றாங்க, உனக்கு அறிவு இல்லைன்றாங்க. அதாவது எம்ப்டினஸ் ஆஃப் பிளிஸ்ன்றாங்க, அதாவது எம்ப்டினஸ் ஆஃப் சூன்யம்லாம் இல்ல, எம்ப்டினஸ் ஆஃப் விஸ்டம்ன்றாங்க. ஞானம்லாம் சூன்யம்லாம் இல்ல, ஞானம் இல்லைன்னு அர்த்தம்.
இல்ல அது கேட்கும் போது நல்லா இருக்கு சாமி. ஞான சூனியன் நல்லா இருக்கே. ஏன்னா அந்த ஆ. ஞானன் வார்த்தை வருதுல. ஆனா பார்க்க போனா முட்டாள்ன்ற ஐயே. ஆமா அதான் அர்த்தம். இப்ப இனிமே யாரையும் நான் முட்டாள் அட போயா ஞான சூனியம் அப்படி சொன்னேனே. ஓ அப்படின்னு ஆனா நம்ம முட்டாள்னு சொல்றோம். ஆமா. ஓகே சாமி முடிச்சுக்குவோம். மணி 9:30 ஆயிடுச்சு. ஓகே. இல்ல 2 வெளியே ஏன் தெரியுமா? குகிலிசாமி சொன்ன பாரு என் கூட இல்லையா? குகிலிசாமி சாமி நான் மௌனமான படம் அப்படின்னாரு. அவரு சைக்கிள் காட்டுறாரா? அந்த மௌனமான படம் இல்லாரு. உங்களுக்கு வெந்நீர் வேணும்னு கேட்டேன். ஆமான்னாரு. எனக்கு ஜாதகம் நான் தரேன் அப்படின்னு. ஜாதகம் காட்டுறதுக்கு பிடிக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? சாமி அது abstract சாமி. எப்படி காட்டுறது வெந்நீரை? அதான் காட்ட முடியாது. கடைசியில போனா வெந்நீர்ட்டாரு. ஒண்ணும் புரியாது. ஆவி பறக்குது சாமி. இந்த அருகிறீங்க அறிய முடியாது. யாருக்கும் அந்த திறமை இருந்த காட்டுக்குப்பா. சொல்லாம வெந்நீரை கேட்டுக்க. எல்லாரும் என்ன செய்றீங்க? பயிற்சி எடுத்துட்டு அடுத்த வாரம் வந்து செஞ்சு காட்டுறீங்க. வெந்நீரை எப்படி மௌனமா கேட்பீங்க? சுரேஷ் காட்டுறான் சாமி. ஊதி ஊதி காட்டுறான் சாமி. அது காப்பியா இருக்கலாம்ல, டீயா இருக்கலாம்ல. எனக்கு சுடு தண்ணியே வேணாம். பச்சை தண்ணியை அள்ளி குடிச்சிட்டு ஓடிட வேண்டியதுதான். ஓகே சாமி முடிச்சு. பள்ளிட்டு கட்சியில படம் வெந்நீர்ல படம் விட்டாரு. மௌன விரதம். மௌன விரதம்ன்றது தவம் தான் சாமி. ஆமா. ஓகே நன்றிங்க. நன்றி சாமி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருப்பிரவாச வள்ளலாது திலேசனம் ராமலிங்காவியம் ராமலிங்கம் ராமலிங்காவியம் ராமலிங்கம் சார். நன்றி சார். நன்றி சாமி. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி தருணையா. தருண் ஐயா டே போதுண்டா டேய் கலைப்பு விட்டுறாதீங்கப்பா.